நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அந்தி வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த திருச்சபை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரை விசுவாசிகளாய் பரிசுத்தவான்களாய் நீர் அழைத்து ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கென்று அந்த நற்செய்தி பரவுதலுக்கென்று எல்லாரையும் பயன்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தின் மூலமாய் நாங்கள் எங்களையே ஆய்ந்து பார்த்து உயிர்ந்து பார்த்து இன்னும் அதிகமாயும் மண்டை சேருவதற்கு உமக்கு உழைக்கவும் இந்த பட்டிமன்றத்தை ஆசீர்வதித்துள்ளோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிக திருநாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்களே, இந்த அருமையான வேளையிலே கூட மிக சிறப்பான முறையிலே இந்த பட்டிமன்ற நிகழ்வை ஒழுங்கு செய்திருப்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நான் அடைகின்றேன். குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை கதிராலை பாண்டூர் குருசேகரத்தின் மூலமாக சீர்திருத்த திருநாள் வார விழாவை மிக அழகாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்ற அந்த சூழ்நிலையிலே நம்முடைய அன்பிற்குரிய சபை குரு ரெவரண்ட் டி சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த குருசேகரத்தினுடைய செயலாளர் ஜெகராஜ் சாலமோன் அவர்களுக்கும் மோசஸ் பொருளாளர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அன்பு விசுவாச குடும்பங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய சீர்திருத்த திருநாள் வார விழாவினுடைய இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்று மிக சிறப்பாக இவைகளை வழிநடத்தி கொண்டு வருகின்றதானே நம்முடைய சபை குரு ரெவரண்ட் டி சாந்தகுமார் ஆயர் அவர்களுக்கும் உதவி சபை குரு எட்வர்ட் ஜான்சன் அவர்களுக்கும் நம்முடைய இந்த செயலாளர் ஜெகராஜ் சாலமோன் அவர்களுக்கும் பொருளாளர் மோசஸ் அவர்களுக்கும் உண்மையாகவே நான் நன்றியும் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றதானே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஆயர் பிரசவாக்கம் சபை குரு ரெவரண்ட் சாம்சன் ஞானராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் எனக்கும் உறவினர் தான். என்னுடைய மருமகள் வழியாக ஐயாவும் என்னுடைய உறவினர் தான். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே இந்த நிகழ்விலே இப்படிப்பட்ட ஒரு ஆயர் பெருமக்கள் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருப்பதற்காய் கடவுளுக்கு நான் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கின்றேன். குறிப்பாக என்னை இந்த நிகழ்வுக்கு அன்போடு அழைத்த நம்முடைய இன்டர்நேஷனல் ப்ரேயர் டீம் அருமையான அன்பு சகோதரி ஜெபமணி தேவ கிருபைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை கூட நேரடி ஒளிபரப்பு செய்யும்படியாக இங்கே வந்திருக்கின்றார் இந்த ஜோர்டான் தொலைக்காட்சி அந்த நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு நடுவர்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு தலைப்பு. திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்களா மூத்தவர்களா? இந்த தலைப்பை சொன்ன உடனேயே நான் தயங்காமல்
கர்த்தருக்குள்ளாக இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்புதல் கொடுத்ததன் நிமித்தமாய் இந்த இடத்துல நான் நடுவராய் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இது எனக்கு முதல் நிகழ்வு. இதுவரையில் நான் எங்கும் நான் நடுவராய் இருந்து நான் பட்டிமன்றங்களிலே நான் ஈடுபட்டது இல்லை. ஆனாலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே, தூய ஆவியானவருடைய அருளினாலே இந்த நிகழ்விலே பங்கேற்கும்படியான செய்திருக்கிறார். ஆகவே நான் கடவுளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே கூட, இந்த நேரத்திலே கூட பரிசுத்த வேதாகம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. நரை திரண்டவனுக்கு முன்பாக நீ எழுந்து நில், முதியவர்களுக்கு முகத்திற்கு நீ கனம் பண்ணு என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்ற காரணத்தினாலே இந்த தலைப்பை ஒட்டி பேசும்படியாக நான் மூத்தவர்களை தான் முதலில் அழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதே நேரத்திலே இருவருக்குமே நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நபரும் தயவு செய்து 5 நிமிடங்களுக்கு மிகாமல் நீங்கள் பேச வேண்டும். குறிப்பாக 5 நிமிடம் நீங்கள் பேசின உடனே ஒரு காலிங் பெல் இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரைட், வெரி குட், அதை உங்களுக்கு நான் காஷன் கொடுத்துருவேன். 5 நிமிடத்துக்கு மேலே போச்சுன்னா எக்ஸைடிங்காக போனால் ஒரு 2 மினிட்ஸ், அவள் தான் 7 நிமிஷங்கள், அவள் தான் ஒருத்தருக்கு சரியாக நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 7 நிமிடத்திற்குள்ளாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சரியாய் சொல்ல வேண்டும். ஆகவே தான் இந்த சட்ட ஒழுங்கை நீங்கள் தயவு செய்து பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் தைரியமாக தெளிவாக கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த நிகழ்வை நாம் நிகழ்விலே போவதற்கு முன்பதாக இந்த திருச்சபை என்ற காரியத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பதிலே நாம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த நிகழ்வை நாம் உண்மையிலே நாம் பார்க்கும்போது நம்ம திருச்சபை என்பது ஒரு குடும்பம். அதை சர்ச் இஸ் ஒன் ஃபேமிலி. திருச்சபை ஒரு சமதர்ம சமுதாயம். சர்ச் இஸ் எ சோஷியலிஸ்டிக் கம்யூனிட்டி. திருச்சபை பராமரிக்கும் சமுதாயம். சர்ச் இஸ் எ கேரிங் கம்யூனிட்டி. திருச்சபை பகிர்ந்தளிக்கும் சமுதாயம். சர்ச் இஸ் எ ஷேரிங் கம்யூனிட்டி. இது நீங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் நிறைய ஆயத்தமாக வந்திருப்பீங்க, இருந்தாலும் இவைகளை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதே நேரத்தில் வளர்ச்சி என்று நாம் சொல்லும் பொழுது இந்த வளர்ச்சி என்பது தானாக வர்றதில்லை. அதனால் நம்ம சில நேரங்களில் இந்த சரியான தலைப்பை நாம் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது do not expect to grow automatically. வளர்ச்சி என்பது தானாக வர்றதுக்கு இல்லை. ஆனாலும் திரும்ப திரும்ப நம்முடைய திருமறை நமக்கு வலியுறுத்துகிறது, வளருங்கள் வளருங்கள் வளருங்கள். இதுதான் திருமறை நமக்கு வலியுறுத்தி கொண்டது. எதிலே வளர வேண்டும் என்பதையும் நாமும் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த திருச்சபை எதிலே வளர வேண்டும், அந்த வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன, இவைகளைத்தான் நாம் என்ன பண்ணணும், நாமும் சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். அதனால தான் இவைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பேசுங்க. குறிப்பாக எபேசியர் 4:15 ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி உங்களை நான் அந்த பட்டிமன்றத்துக்கு அழைக்கின்றேன். அதாவது அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக, எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக இந்த வளர்ச்சியை நோக்கி நம்முடைய இந்த பட்டிமன்ற நிகழ்வு அமையும் போது அது ஆண்டவருக்கு மிக சிறப்புடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே முதலாவதாக இந்த 2 குழுவினுடைய தலைவர்கள் யாருங்க? முதியோருடைய குழுவுக்கு தலைவர் யாரு? நீங்களா? ரைட். நீங்கள் யூத்தினுடைய தலைவர் நீங்கள். ரைட், வெரி குட். முதல் இந்த நிகழ்வில், இந்த பட்டிமன்றத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக
நம் மத்தியிலே இங்கே வருகை தந்திருக்கின்றதானே ஜே ஜெபமணி தேவ கிருபை திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்களா மூத்தவர்களா என்கிற தலைப்பிலே அவர் உரையாற்ற நான் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட சர்வலோக்கு என் பணிவான ஸ்தோத்திரங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாண்டூர் கதிராலய ஆயர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றுமாக தலைமையேற்று விட்டிருக்கதான ஒரு சேவாக்கம் அடைக்கலநாதர் ஆலயத்தினுடைய ஆயர் அவர்கள் ரெவரண்ட் சாம்சன் ஞானராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை ஸ்தோத்திரங்களை இந்த வெளியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவராக விற்றிருக்கிறதான ரெவரண்ட் டாக்டர் எம் சத்யசுந்தர் ஐயா அவர்களுக்கும் இந்த வெளியிலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூத்தவர்களை என பேச வந்துள்ள என் அணி சகோதரிகளே, வாலிபர்களை என பேச வந்துள்ள என் எதிரணியுடைய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்களா மூத்தவர்களா? மூத்தவர்களே இன்றுதான தலைப்பின் கீழாக இந்த நாளில் கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக மீண்டுமாய் நன்றி தெரிவித்திருக்கின்றேன். மற்றுமாக நம்முடைய கதிராலயத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்கள், செயலர் மற்றும் பொருளர், சபை மூப்பர்கள், சபையோரே, அவையோரே, பெரியோரே, சிறியோரே, அவருக்கும் மாலை நேரத்தினுடைய ஸ்தோத்திரங்கள். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம், வேதத்திலிருந்து தான வாலிபர்களை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த வெளியில சொல்லும்படிக்கு நான் இந்த வெளியில கூட விரும்புகிறேன். முக்கியமாக மத்திய 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் திருச்சபையை குறித்து ஐயா அவர்கள், நடுவர் ஐயா அவர்கள் அழகாக தெரிவித்தார்கள். முதலாவது தேவனுடைய வீட்டில் யார் பெரியவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது மிகவும் உதவியா இருப்பவர்கள் சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக அது மூத்தவர்கள் தான். நம்ம இடத்தை எடுத்துக்கொள்ளும் போது அநேக வாலிபர்களை குறித்து இன்றைய வாலிபர்களை என்று சொல்லி பேச வந்திருப்பதான எதிரணியோருக்கு நான் ஒரு சில வாலிபர்களை குறித்து மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சகோதரனுடைய காயினை குறித்து எடுத்துக்கொள்வோம். நன்றாக தெரியும். காயின் ஒரு வாலிபர், அவர் என்ன செய்தார் என்று தெரியும். சிம்சோன் ஆண்டவர் ரட்சகராக அழைத்தார், அவர் என்ன செய்தார் என்று தெரியும். நடுவர் அவர்களே, சாமுவேலின் குமாரர்கள், மிகப்பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் ஐயா, அவருடைய குமாரர்கள் அடுத்த பணியை செய்ய வேண்டியவர்கள் யோவேல், அபியா என்று சொல்லப்படுகிறவர்கள், பொருளாசை, பரிதானம், நியாயம் புரட்டுதல், இன்னும் பல காரியங்கள். வாலிபர்கள் திருச்சபை என்று சொன்னால் அன்றைக்கு சாமுவேல் ஐயர்னா அந்த ஆலயத்தை நடத்துவது, நியாயம் விசாரிப்பது, இஸ்ரவேல் அவ்வளவு திரளான மக்களை நடத்தியது. ஆனால் வாலிபர்கள் என்ன செய்தார் என்பது நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலிய ராஜாவாக தாவீதுடைய சந்ததியில் வந்த ரெகோபையா, அவர் முதியவருடைய ஆலோசனை கேட்கும்படிக்கு அழைத்த போது நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தன்னோடு வளர்ந்த வாலிபர்களை அழைத்து சென்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லியும் நன்றாக தெரியும். அங்கே ஆட்சி இல்லாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆகவே ஒரு அப்படிப்பட்டதான ஆட்சியா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், அது வாலிபருடைய நிலைமை இதுதான். ஆனால் நம்முடைய வேதத்துல மூத்தவர்களை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளும் போது நடுவர் அவர்களே நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம் நோவாவுடைய அந்த ஐயாவுடைய சந்ததியாக தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். 600 வயது அவருக்கு. அழகாக அவர் தான், அவருடைய பிள்ளைகள் 3 வாலிபர்கள் இருந்தார்கள் தான். ஆனாலும் கூட அவர்கள் காக்கும்படிக்கு உத்தமர்களாக நீதிமான்களாக கர்த்தருடைய பார்வையிலே காணப்படவில்லை. ஆனால் நோவாவை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல இன்றைக்கு நாம் அவருடைய சந்ததி பூமி அழிக்கப்பட்ட பொழுது கூட. இரண்டாவதாக ஆபிரகாம் ஐயா, ஒருவேளை வாலிபராய் இருந்த பொழுது அவரை அழைத்திருக்கலாம். நடுவர் ஐயா அவர்களே வாலிபராய் இருந்த பொழுது அழைக்கவில்லை, 75 வயதிலே அழைத்தார் என்று சொன்னால் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். வாலிபர்களை அழைத்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் மூத்தவர்களை அழைத்தார். எதற்காக? விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படும்படிக்கு அவரை 75 வயதில தான் அழைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 12:4 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மோசேயாவை கர்த்தர் அழைத்த பொழுது கிட்டத்தட்ட 80 வயதுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 7:7 நாம் பார்க்கிறோம். ஆகவே 120 வருடம் வாழ்ந்தாலும் 80 வயதில தான் அவருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், அதிகமான பேர்கள், அத்தனை பேரை அழைக்கும்படிக்கு தம்முடைய திருச்சபையை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே திருச்சபையிலே இந்த மூத்தவர்களுடைய பணிகள் இன்னும் வேதத்தில் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். யோசுவாவை குறித்து பார்க்கும்போது அவர் 45 வயதிலே அழைக்கப்பட்டிருந்தார். சாமுவேல் ஐயா தன்னுடைய முதிர் வயதிலே அவர் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் கூட சிமியோன் என்று சொல்லப்படுகிறதான
புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆலயத்திற்கு நீங்காதபடிக்கு அங்கேயிருந்துதான் அவர் தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டவர், அவரை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைத்தவர். அது மாத்திரமல்ல, அன்னாள் என்கிறதான அவர்களை குறித்தும் இன்னுமாய் நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த முதியவர்களை குறித்து ஒரு சில விஷயங்கள் மட்டும், பொதுவான விஷயங்கள், உலக பிரகாரம் விஷயங்களை குறித்து நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, ஐக்கிய நாடுகள் பொது சபை அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினமாக பிரகடனம் செய்துள்ளது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தான் முக்கியமானவர்கள், நல்ல ஆலோசனைகள் தருகிறவர்கள். ஒரு வீட்டுக்கு முதியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும் என்பது நாம் எல்லாம் அறிந்ததே. ஆகவேதான் ஐக்கிய அமெரிக்க நாடுகள், கனடா இந்த தேசிய விடுமுறை தினமாக அறிவித்து அதை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஜப்பான் தேசத்திலே மூத்தோருக்கு என்று சொல்லி கௌரவம் செலுத்தும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 96 நாடுகளிலே அதிலே முதல் தரமாக அந்த முதியவர்களை கனம் பண்ணுகிற நாடாக நார்வே தேசம் இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் 69வது இடத்தை பெற்றிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு வாலிபர்கள் என்று பேசும்படிக்கு நம்முடைய வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதை குறித்து சொல்வார்கள், ஒருவேளை முதியவர்களை கனம் பண்ணாத வாலிபர்களை குறித்து பழமொழிகள் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. தென்னையை நட்டால் இளநீர், பிள்ளையை வளர்த்தார் கண்ணீர் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதிரை இல்லம் சொல்லி வாலிபுடைய நிலைமை குடும்பத்தில் கூட இப்படிப்பட்டதாய் தான் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும். சொல்ல எங்களுடைய கதிராலயத்தில் இந்த திருச்சபையிலே இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நம்ம குடும்பத்திலே இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் முதியோர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த பாண்டூர் கதிராலயத்தை குறித்து சாட்சியாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தினத்துல வாலிபர்கள், நிறைய வாலிபர்கள் உண்டு. நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அநேக வாலிபர்கள் உண்டு. எங்களுடைய திருச்சபையிலே கிட்டத்தட்ட 100கணக்கான வாலிபர்கள் உண்டு. ஆனால் இந்த சபையில இருக்கிறதால, ஆலயத்தில் இருக்கிறதால், திருச்சபைக்கு என்று சொன்னால் தலைப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்களா மூத்தவர்களா என்று சொல்லும் பொழுது, இங்கே கிட்டத்தட்ட 85 நாற்காலிகளை வாங்கி வைத்தவர்கள் நம்முடைய மூத்தவர்கள் மட்டுமே. அதற்கு சாட்சிகள் உண்டு. என்னுடைய பெண்களுக்கு சங்கத்தார் வாலிபர்களே எதை செய்தார்கள் சொல்லி அவர்களே கேட்டு பாருங்கள். இரண்டாவதாக 2 சேர்மன் பர்தஸ் அதை வாங்கி வைத்தவர்களும் எங்களுடைய மூத்தவர்கள் தான். திருச்சபைக்கு மிக உதவியாக இருப்பவர்கள் அவர்கள் தான். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை, இன்றைக்கு அழகாக தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மார்பிள்ஸ், அந்த சைடில் வாழெல்லாம் மார்பிள்ஸ் அழகாக ஒட்டப்பட்டு இருக்கிறது. இதற்கொண்டு சொல்லி அதிகமாக உழைத்தவர்கள் யார் என்று கேட்டு பாருங்கள். முதியவர்கள், மூத்தவர்கள் மட்டுமே தான். எங்கள் வாலிபர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்று சொல்லி கேட்டு பாருங்கள் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, எங்களை காம்பவுண்ட் வால் கட்டும்போதும் சரி, எங்களுடைய முன்னாள் ஆயர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை வாலிபர்கள் இங்கே வந்து பணி செய்தார்கள் என்று சொல்லி. அந்த ஸ்டேஜ் அதை அமைக்கும் போதும் சரி, இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி பணிகளிலும் அதிகமாக ஈடுபட்டவர்கள் முதியவர்கள் மட்டும்தான் என்பதை ஆணித்தரமாக ஆழமாக இந்த வேலையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு சம்பவத்தை, அதாவது இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பித்த பொழுது அதை குறித்து முன்னோர்கள் ஒரு பாரம்பரியமிக்கதான ஒரு தாயார் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய தாத்தா பாட்டி அவர்கள் அந்த கிட்டத்தட்ட 1906ஆம் ஆண்டு இந்த ஆலயம் வந்து கட்டும்படிக்கு மிஷனரிமார்களால் பணி செய்யும் பொழுது அவர்கள் வந்து எந்த வாலிபர்களும் அந்த என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு படம் கூட இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தால் தெரியும். அதில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட் கொண்டாடப்பட்டிருக்கும். அதில் மிகவும் மூத்தவர்கள் மட்டுமே தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த திருச்சபையை கட்டுமான பணியில கூட அவர்கள் தான் அதிகமாக இருக்கும். முடியாத தள்ளாத வயதில கூட அவர்கள் ஈடுபட்டு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, இந்த திருச்சபையை நிறுவுவதற்கு, இந்த பாண்டூர் கதிராலயத்தை எழுப்புவதற்கு அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய வரலாறு சொல்லும். ஆகவே திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பவர்கள் மூத்தவர்களே, மூத்தவர்களே, மூத்தவர்களே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. என்றும் இளமையோடு திகழ்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, இளைஞராய் இருந்து பல சாதனைகளை புரிந்து இன்று முதுமைக்கு மேலமடிக்க வந்திருக்கும் முதியவரே என்று பேச வந்திருக்கின்ற எதிரணியினரே, வெற்றி வாகை சூட இருக்கின்ற எண்ணணியினரே, இக்கதிராலயத்தின் மாண்புறு பாத்திரங்களாய் அமர்ந்திருக்கின்ற எங்கள் முன்னாள் இந்நாள் ஆயர் பெருமக்களே, அன்பின் சபை செயலரே மற்றும் வானுக்கு நிலவழகு, வண்ண மீனுக்கு உடலழகு, தேனுக்கு சுவையழகு, தெல்லு தமிழுக்கு ழா அழகு, இந்த அவைக்கு யார் அழகு, வேறு யார் அழகு? சபை மக்களே, நீங்கள் தான் அழகு. உங்கள் அத்தனை பேருக்கும் என் கனிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, கரை புரண்டு ஓடுகின்ற காட்டாற்று வெள்ளம் கூட இரு அணைகளுக்கு நடுவில் ஓடினால்தான் அது ஆறு.
சுழன்று அடிக்கின்ற சூறாவளி காற்று கூட புல்லாங்குழல் நுழைந்தால்தான் அது இசை. அதுபோல் திருச்சபை என்பது வாலிபர்களால் நிலைநிறுத்தப்பட்டால் மட்டும்தான் அது நல்ல திருச்சபையாக இருக்க முடியும். அக்கா பேசிட்டு போனாங்க, எல்லாம் இருக்கு சட்டியில கீரை கடைய மத்து இல்லை என்று. எல்லாம் இருக்கு சட்டியில, கரெக்ட் தான். ஆனா அந்த கீரை கடையிற மத்து தான் நாங்க. சொன்னாங்களே சேர் இருக்கு பந்தல் இருக்கு, சேர் இருக்கு பந்தல் இருக்கு, ஃபங்க்ஷன்னா அந்த பந்தலை மழையில எடுத்து போடுறது யாரு? நாங்க தானே. அடுத்து முன்னாள் ஆயிரம் கேட்டு பாருங்க, ஸ்டேஜ் கட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கல்வெட்டுல போய் பாருங்க, ஆயிரத்தையுமே தெரியும் வாலிப ஜபக்குழு பேரை மட்டும்தான் போட்டிருப்பாரு, வேற யாரு பேரையும் போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா எவ்வளவு வாலிபர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பது யாருக்கு தெரியுமோ இல்ல ஐயாவுக்கு தெரியும். நடுவர் அவர்களே, இன்று நீதிபரன் முன்பதாக நிற்க வேண்டிய ஆலயங்கள் நீதிமன்றத்தின் முன்பதாக நிற்பதற்கு யார் காரணம்? முதியவர்கள் காரணமா, இளைஞர்கள் காரணமா? இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம திருச்சபை வளர்ச்சி எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இந்த தலைப்பை உச்சி நோக்கினா திருச்சபைக்கு உதவி என்பது இரண்டு தான். ஒன்று ஆன்மீக பணி, மற்றொன்று அர்ப்பணிப்பின் பணி. இந்த ஆன்மீக பணியையும் அர்ப்பணிப்பின் பணியையும் யார் செய்கிறார்கள் என்பதை நாம் ஆய்ந்துணர்த்தாலே இந்த பட்டிமண்டபத்திற்கான தீர்ப்பு நமக்கு கிடைச்சது. அக்கா ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க குடும்பத்துல இருந்தே ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. இப்போ ஜெகன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு எஃபிஷியன்சி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்ப கூட பேசும்போது பாத்தீங்களா என்ன சொன்னாருன்னு, நாங்கள் இளைஞர் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த இளைஞர் இயக்கத்தினுடைய சாரம் தான் அவரை இங்க நிக்க வச்சிருக்கின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பாருங்க நம்ம ஐயா கூட அப்படிதான். எங்களுக்கு அவர் சின்ன வயசுல இருக்கும்போது பில்டிங் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு பில்டிங் ஆஃப் த டெம்பிள் இளைய வயதில் சொல்லி கொடுத்ததால் தான் இன்னைக்கு பில்டிங் ஆஃப் த டெம்பிளா இதே டெம்பிள்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒவ்வொருவரால் ஒவ்வொரு தேசம் பெருமை அடைகிறது. செங்கிஸ்கானால் மங்கோலியர்கள், ஜூலியஸ் சீசரால் ரோமானியர்கள், மாசத்துவானால் வியட்நாமியன். இவர்கள் அனைவரும் இளைய வயதில் சாதித்தவர்கள். ஏன் மார்ட்டின் லூத்தர் இந்த சிறுசபையிலே சீர்திருத்தத்தை விதைத்த போது அவர் முதியவராக இல்லை, இளையவராக இருந்தால், ஆற்றல் மிக்கவராக இருந்தால், அதனால்தான் அவர் எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது. நடுவர் அவர்களே, நமக்கு எதுக்குடா வம்பு? நான் ஏன் கேட்கணும்னு நினைக்கிறதா முதுமை. இதை நான் கேட்கலாம், வேற யாருடா கேட்பான்னு இறங்கி நிற்கிறான் பாத்தீங்களா? அதுதான் இளமை. இன்னைக்கு பாருங்க, முதியவங்க இளைஞரா மாறணும்னு நினைச்சு டை அடிச்சுக்கிறாங்க, மேக்கப் போட்டுக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, கண்மை போட்டுக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு இளைஞன்னா முதியவர் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க வெள்ளடை எடுத்து அடிச்சுக்கிறோமா? இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். முதுமை வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அதை சொல்லிய வண்ணம் செய்கின்ற ஒரே ஆற்றலும் துணிச்சலும் உடையவர்கள் நம்முடைய இளைஞர்கள். விவேகானந்தர் அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க முதியோர் தினத்தை பற்றி. விவேகானந்தருடைய பிறந்த நாள் இளையவர்களுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப அழகா கேட்டாரு, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார். அதுக்காக நாங்க முதியவர்கள் ஒன்னும் செய்யல அப்படின்னா நாங்க பேச வரல. கொரோனாவுல திருச்சபை வளர்ச்சி, திருச்சபையினுடைய எல்லா இறை செய்திகளையும் வீடுகள்ல வாட்ஸ்அப் மூலமா, பேஸ்புக் மூலமா கொண்டு போய் சேர்த்தவர்கள் இளைஞர்கள். அக்கா வேதத்துல இருக்க எல்லாரையும் சொன்னாங்க. இன்னைக்கு அட் பிரசன்ட் இளைஞர்களுடைய எழுப்புதல் எப்படி இருக்கு? இளையவற்றில் சிம்புல வளையிறது, கொம்புல வளையாதுங்க. சிம்புல அவன் இயேசுக்குள்ளாக வளைந்தால்தான் முதியவற்றில் அவன் கொம்பில் வளைக்கப்படுவான். ஆகவே இன்றும் என்றும் சதா காலமும் திருச்சபையின் வளர்ச்சி என்பதும் திருச்சபையின் உதவி என்பதும் ஆன்மீக பணியாகட்டும், அர்ப்பணிப்பின் பணியாகட்டும், அது அத்தனையும் இளைய பாரதத்தின் கையிலே இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டிய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஒன்றை சுட்டி காண்பித்தார்கள். அதாவது முதுமையில் இருந்தால் அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் இளமையானவர். ஆகவே நாங்கள் தான் அவனு ரொம்ப அழகாக அவர் சொன்னார். ஆனால் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும். நல்லா கவனிக்கணும். முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும். இன்னைக்கு தான் கசக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. இரண்டாவது நீங்க அருமை சகோதரி எப்சிபா வில்லியம்ஸ். பாதையை விட்டு நான் ஜீவ பாதையில் சேரனல்
ஆவி தந்தனை ஆட்கொள்ளும் இறைவா உம் பாதம் கும்பிடுகிறேன். ஆண்டவா, உந்தன் சேவைக்கு அடியேன் அர்ப்பணம் செய்கிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மாசில்லாதோர் ஆகாயத்தில் மறைந்தே போவார் என இறைப்பணி புரியும் எங்களது குருசேகர் ஆயரும் எங்களது முன்னாள் ஆயரும் நடுவராக இருக்கிற ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். தருணம் இதுவே கிருபை கூறும், விழி பாரும் பதம் தாரும் என பட்டிமன்ற நிகழ்வு காண ரசிக்க ருசிக்க வந்த அவையோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி வரும் சபை கூட்டத்தையே சபை என அழைக்கின்றோம். இறைநிலை சார்ந்து விசுவாசிகள் கூட்டமாய் குழுமி இருப்பதினால் அம்மக்கள் சபையில் நிலைப்பாடாக கருத்தில் கொண்டு திரு என்ற அடைமொழியை சேர்த்து சபையை திருச்சபை என்று அழைக்கின்றோம். இந்த திருச்சபைக்கு பெரிதும் உதவுபவர்கள் மூத்தவர்களே. இது சரியான உண்மை. ஏன்னா இங்க தலைமையேற்றிருக்கிறவரும் ஒரு மூத்தவர் தான். இந்த இன்னும் மூத்தவர் சொல்றவன் யார் யாருன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே மூத்தவர்கள். ஆகவே அந்த மூத்தவர்கள் தான் திருச்சபைக்கு வளர்ச்சி கொடுப்பவர்கள். வளர்ச்சி எதில் வளர்ச்சி? ஆவிக்குரிய வகையில் வளர்ச்சியா? இன்னைக்கு சகோதரி என் சகோதரி சொன்னாங்க, திருச்சபையில பெண்கள் ஐக்கிய சங்கத்துல, அதாவது முதியோர் செய்தது. இன்னைக்கு திருச்சபையில சொல்லுவாங்க, முதுகெலும்பி யாருன்னு சொன்னா அந்த பெண்கள் ஐக்கிய சங்கம் தான். திருச்சபையின் கண்கள் யாருன்னு சொன்னா அவங்க பெண்கள் ஐக்கிய சங்கம் தான். பெண்கள் ஐக்கிய சங்கம் மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில வாழ்கிற ஒவ்வொரு முதியோருமே. இது ஊர் அறிந்த உண்மை சகோதரா, உலகறிந்த உண்மை, திருச்சபை அறிந்த உண்மை. இன்னைக்கு முதலாவது நம்ம பார்க்கலாம், குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே தானே வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டா, இல்ல நீங்க வாலிப வயதுல வந்து திடப்படுத்தல் எடுத்துடுறீங்களா? ஆனா யார் அழைச்சிட்டு வருது? அந்த பெற்றோர்களாகிய பெரியோர்களே. அந்த நீங்க இன்னும் ஏதோ சொன்னா அந்த பெருசுங்க தான் அந்த திருச்சபைக்கு பொறுப்பா எல்லாவற்றிற்கும் அழைச்சி வராங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் பாருங்க, ஞாயிறு பள்ளி எடுத்தாலும் சரி, ஜூனியர் மினிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, விபிஎஸ் இருந்தாலும் சரி, ஒரு வாலிப ஐபிஆர் சங்கம் இருந்தாலும் சரி, ஒரு பெரியோர் சொன்ன பிறகுதான் அவங்க வராங்க. அந்த பெரியோர்களால தான் அழைக்கப்படுறாங்க. இந்த மூத்தவர்களாகிய பெற்றோர்கள் தான் இன்னைக்கு முதிய திருச்சபையின் வளர்ச்சிக்கு முதியவர்கள். இன்னைக்கு அழகா சொல்லிட்டு போனார் அவர் வந்து, இன்னைக்கு ஒரு ஷாமினா கட்டினா அதை வாங்கி கொடுத்தாங்க அவங்க. ஆனா கட்டுறதுக்கு யார் வரோம்? வாலிபர் வரோன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு எபி. இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? எங்க அண்ணன் ஜேக்கப் அண்ணன் தான். அவர் அப்படி வளர்க்கலன்னா இவர் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து பேச முடியாது. இன்னைக்கு அந்த வளர்ப்பு வளர்த்தார்கள்னா அந்த முதியோர் தான். இதுக்கெல்லாம் காரணம் வயது தான். இன்னைக்கு திருச்சபையின் வரலாற்றை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, நிலையான பெருமையை தன்னகத்தை கொண்ட திருச்சபை அப்போஸ்தலர்கள் மற்றும் விசுவாச முன்னோடிகள் இன்னைக்கு சபையினுடைய அஸ்திபாரமாய் குறைமொழிகளை எல்லாம் நீக்கிவிட்டு வளர்ச்சி பெற உழைத்தவர்கள் தான் அந்த மூத்தவர்கள் என்பதை இந்த நேரத்திலே ஐயா தெளிவுபடுத்துகிறேன். இந்த திருச்சபையை ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுக்கு இணையாக ஒப்பிடுகிறேன். ஏன்னா அதன் இயக்கத்தையும் இயல்பையும் அறிந்த மூத்தவர்கள் கடவுளின் படைப்பு மகத்துவத்தை நினைவுபடுத்தி இயற்கையின் இயங்கு சக்தியாக காலங்கள் பல கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அலைகளையும் சூழல்களையும் தடைகளில் ஏற்படும் மோதல்களையும் சந்தித்த வண்ணம் ஆறானது தனது பயணத்தை தொடர்கிறது. அதை போலதான் இன்னைக்கு திருச்சபையின் தடைகளையும் இடர்களையும் தாண்டி பயணிக்க செய்கிறவர்கள் மூத்தவர்களே. அருமையா சொன்னார் சகோதரன். இல்ல இன்னைக்கு எப்படி இருக்குது, நாங்க மூத்தவர்கள். ஆனா இப்படி பயணிக்க செய்கிறவர்கள் மூத்தவர்களே.
அணை கட்டி தேக்கி ஆற்றின் ஓட்டத்தை தடித்திட போதும் ஓய்ந்திடாது உலகுக்கு நலம் பயக்கத்தக்கதாகவே மதகுகளின் வழியாக ஆறு பாய்கிறது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அதே போலதான் இன்னைக்கு திருச்சபையானது தனது லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய பாரம்பரியங்களை நிறைவேற்றுவதற்கு நின்று போக விடாதவர்கள் மூத்தவர்களே. இன்னைக்கு மனித சமுதாயத்துல கூட பாத்தீங்கன்னா வளத்துக்கும் வாழ்வுக்கும் ஆற்றை போலவே உழைப்பவர்கள் அந்த முதியவர்களே. இன்னும் நான் சில காரியங்களை சொல்லலாம் இருக்கேன். இன்னைக்கு இந்த திருச்சபையில அந்த மூத்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொமரஸ் ஐயா, நம்ம ரோவர் ஐயா, காபிஸ் ஐயா, ஃப்ரோலிக், லீதியாள் போன்ற அந்த மிஷினரிகள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கதிராலயமே இல்லைங்க. இன்னைக்கு இந்த இடத்துல எந்த ஐயர்மார் வந்து இங்க மெசேஜ் எடுத்தாலும் மிஷினரிகள், அதாவது மூத்தவர்கள் இந்த இடத்தை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே திருச்சபையில இவ்வளவு மக்கள் உட்காரல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க போனா அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போனா முதியவர்களால தான், அந்த பெரியவர்களால தான் அது செய்ய முடிந்தது. இன்னும் கேட்க போனா இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முதியவர்கள் தான் இருக்கும். ஒருவேளை ஹாஸ்டல் விட்டுடுங்க, முதியவர்கள் தான் அதிகம் பேர் இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு அவர்கள் வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்கன்னா முதியவர்கள் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பார்க்கும்போது 18 வயசுடையவங்க தாங்க தேர்தலில் ஓட்டு போடலாம். இன்னைக்கு 18 வயசு. ஆனால் ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அவங்க நிற்கணும்னா கட்டாயம் அவங்க முடியாது. ஏன்னா அதுக்கு தகுதி, அவங்களுக்கு அதுக்குரிய வயது வரம்பு இல்லை. 25 வயதானா தான் அதில் நிற்க முடியும். ஒரு அரசியல் அமைப்பிலேயே அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு திருச்சபையில் எப்படி இருக்கும்? வாலிபர்கிட்ட திருச்சபையை கொடுத்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவங்களுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கிறோம்? ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது, விவேகம் இருக்காது. ஆகவே இன்னைக்கு மூத்தவர்களே என்று நான் சொல்றேன். இன்னும் வேதத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய அன்னாள் 84 வயசு சகோதரி சொன்னாங்க, 84. ஆனா அந்த அம்மா ஆலயத்திலேயே அமர்ந்து வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் நற்செய்தியை அறிவித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது வாலிபர் வந்து அறிவிச்சாங்களா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்சோனை எடுத்து பாருங்க. நல்ல வளர்ப்புல தான் வளர்த்தாரு அவரு, அவங்க தகப்பனார். ஆனா அந்த சிம்சோன் எப்படி மாறினார்? கடைசி நேரத்துல மாற்றப்பட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நோவாவை பார்க்கும் பொழுது கூட அந்த மூத்தவர் இருந்தனால தான் இன்னைக்கு திருச்சபை வழி வழியா வந்துட்டு இருக்குது. ஆபிரகாமு தலைமுறைகளாக, கோத்திரங்களாக, மிஷினரிகளாக இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு நோவா கூட பாருங்க, அந்த 3 பையங்க இருக்காங்க, மருமக்கள் இருக்காங்க. இருந்த போதிலும் அந்த இடத்துல அந்த முதியோர் அவரு நோவாவுக்கு தான் அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா நோவாவுக்கு திறமை இருக்கு, அவர் உண்மையானவர், நிறைவேற்ற வல்லவர், செயல்படுவதில் வல்லவர் என்று ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இன்னும் பார்க்க போனா ஏலி தாத்தா வளர்த்தார் இல்லையா சாமுவேல, அவர் வளர்த்ததுனால தான் சாமுவேல். ஆனா பாருங்க, இன்னைக்கு முதியோர் வளர்க்குற பிள்ளைங்க எல்லாம் உண்மையிலே நல்லா இருப்பாங்க. அந்த முதியோர் நல்ல கதைகளை சொல்லி, நல்ல காரியங்களை சொல்லி தான் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆகவே முதியோர்களே, அதே மாதிரி இந்த ஸ்டீவ் அவரு எடுத்து பாருங்க, அவரு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, அவர் கொல்லப்பட்டாரு. ஆனா மனைவி அந்த இடத்துல அந்த பெரியவர்களா இருக்கிறதுனால தான் மன்னிக்கப்பட்டாங்க. ஒருவேளை அவங்க பையன் வாலிபனா இருந்தா கட்டாயம் மன்னிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க மனைவி இருந்ததுனால அவங்களுக்கு மன்னிக்கிற தன்மை இருந்தது. இன்னும் நம்ம உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது அப்துல் கலாம் அவர் வேற்று மதத்தவராய் இருக்கிறாரு, முதியவராய் இருந்தாரு. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா காரியங்களையும் எல்லா மக்களும் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அன்னை தெரேசா, இன்னைக்கு எல்லாருமே வயதுல மூத்தவர்களாக இருந்ததுனால தான் அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு திருச்சபையில் மாத்திரமல்ல இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்க அதிகமாக பங்காற்றினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில கூட நான் உங்களுக்கு அதிகமாக நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா நம்மளுடைய திருச்சபையில வாலிபர்கள் எப்பொழுதுமே வாலிப பிராயத்திலே சிருஷ்டிக்கிற நிலை.
எல்லாரும் வெளியில உட்கார்ந்து தான் நம்ம சிரிச்சு பேசிட்டு இருக்கணும். எத்தனை வாலிபர்கள் இருக்காங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, பெரியவங்க எல்லாரும் எப்படியாவது கூட்டி பெண்கள் ஐக்கிய சங்கத்துல சேர்க்கணும், இன்னும் மற்ற முதியோர் சங்கம் அப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா முதியோர் வாலிபர்கள் அப்படி செய்றீங்களா? கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. ஆகவே இந்த வேளையில நடுவர் ஐயா அவர்களே, உங்களிடத்துல நான் ஒண்ணு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க முதியவரா இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க உண்மை பேசக்கூடியவங்க, இந்த திருச்சபைக்காக அதிகமாக உழைப்பவர்கள், மூத்தவர்களே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அவையோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளையிலே மீண்டுமா அவர்களுக்கு பதில் சொல்லும்படியாக நம்முடைய எலினா ஏஞ்சல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்கள் அவர்களுக்குரிய பதிலை சொல்வார். பலவான் கையில் அம்பாய் திகழ்ந்து பரிசுத்த திருச்சபையின் தூணாய் ஒளிர்ந்து சொல்லில் செயலில் பொருளில் எல்லையில்லா ஏகாந்தமாய் கமழும் இயேசுவில் கனிந்த இளைஞர்கள் சார்பாக அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தலைவருக்கு என் தலையாய வணக்கம், நடுவருக்கு என் நன்றி கலந்த வணக்கம், அவைக்கு என் அன்பு வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்களே, மூத்தவர்களே. ஐயா, திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்கள் தாங்க ஐயா. இந்த திருச்சபைக்கு ஒரு தூண் எவ்வளவு முக்கியமோ அதுபோலதான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு வாலிபர்கள் மிகவும் முக்கியமுங்க ஐயா. ஐயா, உதாரணமாக சொல்லணும்னா, நாங்கள் இங்கே இருக்க வாலிபர்களாக கிறிஸ்மஸ் அவுட்ரீச்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். அதில் எங்கள் கூட எங்கள் பைபிளமாவும் வந்தாங்க. அதான் ஒரு இந்திய இடத்துல நாங்கள் போனோம். அப்போ வந்து நிறைய பேர் பிரச்சனைக்காக வந்துட்டாங்க. இது வந்து எங்களோட இந்திய இடமாச்சு, நீங்கள் எப்படி கிறிஸ்துவத்தை பற்றி சொல்ல வரலான்னு சொல்லிட்டு எங்கள் பைபிளமா அப்படியே நைஸாக பின் வாங்கிட்டாங்க. வேணாம் போகலாம், இன்னும் பிரச்சனை வரும், ஏதாவது பிரச்சனை வந்தால் யார் நமக்காக முன்னிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வாலிப பிள்ளைகள் நெச்சை நிமிர்ந்துட்டு முன்னால் வந்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், போலீஸ் வரட்டும், கோர்ட்டுக்கு போகலாம், பத்திரிகைகளில் கூட எங்கள் பேர் வரட்டும், என்ன வந்தாலும் நான் பார்த்துப்போம் நின்னது எங்கள் வாலிபர்கள் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு புதிய திருச்சபையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்காக தான். இதெல்லாம் திருச்சபையின் வளர்ச்சி, இதெல்லாம் வாலிபர்களின் முயற்சி. இது எங்கே இருக்கும்? முதியவர்கள் ஒதுங்கி தானே போனாங்க, பயந்து தானே போனாங்க, எங்கள் வாலிபர்கள் முன் நின்னாங்க. வேதத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்குது. ஜபாக்கு அழகாக சொன்னாங்க, வாலிபர்கள் மத்தியில் எந்த ஒரு வசனமே இல்லை, மூத்தவர்கள் தான் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமமே. எங்களோட வாலிபரோட அலங்காரம் எங்களோட பராக்கிரமம் தாங்க ஐயா. அது அழகாக வசனம் போட்டிருக்கு. நாங்கள் வாலிபர் கூடுங்க எங்கள் அபைட் ஏற்றி நடக்கும்போது சரியான மழை நைட்டு ஃபுல்லாக. மறுநாள் காலையில் நடக்குமா நடக்காதுன்ற ஒரு சந்தேகத்தில். ஏன்னா நாங்கள் நிறைய திருச்சபையில் வந்து இன்வைட் பண்ணி மறுநாள் காலையில் நிறைய பேர் இங்கே வரணும். நைட்டு ஃபுல்லாக மழை. நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வாலிபர்கள் இந்த பிளேஸில் தான் வாலிபர் நாங்கள் எல்லாருமே சங்கிலி ஜபம் பண்ணோங்க ஐயா. நாங்கள் சங்கிலி ஜபம் பண்ண ஜோனு பெய்கிற மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இதெல்லாம் வாலிபர் முயற்சி. மறுநாள் காலையில் நல்லா வெளிச்சம், நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. எங்கள் வாலிப பிள்ளைகளை பார்த்து தான் இன்னைக்கு நிறைய திருச்சபையில் யூத் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள உத்வேகம் வந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வாலிபரின் முயற்சி. பைபிளில் இன்னொரு வசனம் போட்டிருக்குங்க ஐயா, முதியவர்கள் பற்றி இப்படியும் போட்டிருக்கு. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நாங்கள் திருச்சபைக்காக வளர்றோம் முதியவர்கள் சொல்கிறாங்க. அதே முதியவர்கள் தான் கட்டுக்கதையும் சீரம் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கட்டுக்கதையை பேசுகிற இயேசுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பைபிள் வசனம் போட்டுக்கலாங்க ஐயா. கட்டுக்கதைகளுக்கு விலகி இயேசுக்குள்ளே வான்னு போட்டிருக்கு. ஆனால் எங்கள் வாலிபர் பற்றி சொல்கிறாங்க, வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் வாலிபனை தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் முதியோர்களுக்கு கட்டுக்கதைகளுக்கு விலகி இருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வாலிபத்தில் நினச்சிருந்தனால தான் இந்நாள் வரை திருச்சபைகள் இருக்கிறோம். இவங்கெல்லாம் முதியோர்கள் பற்றி பேசுகிறாங்களே, இவங்க 3 பேருமே வாலிபத்தில் நிலச்சிருந்தனால் மாத்திரம்தான் இங்கே 3 பேரும் முதியோர்கள் பற்றி பேச வந்துட்டாங்க ஐயா. ஐயா, ஒரு மிஷனரி பற்றி சொல்கிறேன். பசிபிக் மகா சமுத்திரத்தில் மொலக்காய் என்ற ஒரு தீவு, அதில் டாமியன் சொல்லிட்டு ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய வாலிப வயதை இயேசுக்காக அர்ப்பணித்தார். அது வந்து ஒரு குஷ்டரோகம் நிறைஞ்ச இடம். அந்த குஷ்டரோகம் நிறைஞ்ச இடத்துல ஏசப்பாவை பற்றி எப்படியாவது சொல்லணும், அந்த இடத்துல ஒரு திருச்சபையை உருவாக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக 1873ஆம் ஆண்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்போது குஷ்டரோகம் மத்தியில் பணி செய்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. அந்த குஷ்டரோகம் தனக்கும் வந்ததும் தெரியாமல் சுடு தண்ணி வைக்கும்போது அந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி தன் கால் மேலே ஊற்றுது. அது கூட உணராமல் அப்போ தான் யோசிக்கிறாரு, சார் தனக்கும் அந்த நோய் வந்துருக்குன்னு
தங்கள் அழகாக எப்சி ஆண்டி சொல்லிட்டு போயிட்டாங்க, வாலிபர்கள் தான் எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம்ட்டு. ஏன் வாலிபர்கள் எங்கள் சங்கத்தில் சேர்த்துக்கோங்க, ஏன் முதியோர்களாகவே பார்த்து சேர்த்துக்கிறீங்க? கல்யாணமாகி வயசானவங்க தானே பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. வாலிபர் பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கம்மா பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு, நீயும் வா, நீ ஹெல்ப் ஆகுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சேர் கொடுத்தோம், ஸ்டேஜ் போட்டு எல்லாம் போட்டோம். அந்த ஒரு ஸ்டேஜ்னு ஒரு ஃபெஸ்டிவல் டைம், ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், நைட் ஃபுல்லாக விடிய தூங்காமல் சாப்பிடாம இந்த சர்ச்சை அலங்கரிக்கிறது யாருங்க? ஏன் எங்கள் வாலிபர் தாங்க. அழகாக சொல்லுவாரு, ஆனால் அவன் வயசு நான் சொல்கிறேன். சில பேர் எனக்கு 18மா, எனக்கு இப்போ தான் 20 ஆகுது, எனக்கு இப்போ தான் 22. உண்மையான வயசு சொல்ல மாட்டேன். ஏன் தனக்குள்ள ஒரு வாலிப எண்ணம், ஏசப்பாக எவ்வளோ வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அவர் திருச்சபைக்காக வேலை செய்கிறாரு. அதெல்லாம் வாலிபரின் முயற்சி. பைபிளை பார்த்தோம்னா ஏசப்பா 12 சீஷர்களை தெரிஞ்செடுக்கிறார். அந்த 12 சீஷர்களும் மூத்தவர்களை தெரிஞ்செடுக்கல. வாலிபராக இருக்கும்போது தான் ஏசப்பாவை 12 சீஷரும் தெரிஞ்செடுக்கிறாரு. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்கால் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசலம் நிறுத்துவது எங்கள் வாலிப பிள்ளைகள் தாங்க ஐயா. ஐயா, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். மிஷனரி வில்லியம் கேரி திருச்சபையில் போதகம் வச்சார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, வாலிபர்களை பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற பண்ணு என்று சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிடுறேன். பாதோடு சேனை எங்களை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் எங்கள் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தெய்வ நீர் இருக்க எங்கள் வாலிபரின் பயணத்திற்கு தடையில்லை. திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் எங்கள் வாலிபர்களே, எங்கள் வாலிபர்களே, எங்கள் வாலிபர்களே. முதியோர்களை ரொம்ப பயங்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள். வாலிபருடைய அலங்காரம் பராக்கிரமம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா அவங்க சொல்லிலே அடிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பதில் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? வாங்க, நம்முடைய முதியோர் தான், மற்றவர்கள் தான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவுபவர்கள் என்கின்ற இதில் ஆர்மி அன்பு சகோதரி மரியா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக, ஆணித்தரமாக, உறுதியாக மூத்தவர்களே என்று தீர்ப்பு சொல்ல அமர்ந்திருக்கும் ரெவரண்ட் டாக்டர் நடுவர் அவர்களே, தெரியாம இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டோமே, நம்ம தோல்வியை சந்திக்க போறோம் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கோம் வாலிப பிள்ளைகளே, வெற்றி நமதே என்று முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமாய் இருக்கும் எம்மணி தலைவர்களே, மூத்தவர்கள் தான் வர வேண்டும் என்று அருமையாக இறைவனிடம் வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் திருச்சபை விசுவாசிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் வேதத்தை நம்புகிறீர்கள்? நிச்சயமா சபையில் இருக்கிற எல்லாரும் நம்புவீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். எந்த வார்த்தையாவது வாலிபர் இடத்தில் ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா? ஆனால் முதியவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. யோபு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், முதியோரிடத்தில் ஞானம் உண்டு, வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் உண்டு. முதியோர்களை பேச விடுங்கள், அவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அருமையான விசுவாசிகளே, wisdom comes from experience, experience comes from mistakes. பாருங்க, முதியோர்கள் அனுபவ சுரங்கமாகவும், அறிவு பெட்டகமாகவும், பாசத்தின் பிறப்பிடமாகவும், நேசத்தின் இருப்பிடமாகவும், அன்பின் சிகரமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிற முதியவர்களை பார்த்து, மூத்தவர்களை பார்த்து குருத்தோலை
கழுத்துவாலை பார்த்து சிரிக்குதான். இது எந்த விதத்துல நியாயம்? முதியவர்கள் இல்லை என்றால் இன்று இத்தனை மக்களும் அமர்ந்து கொண்டு இருக்கவே முடியாது. நம்ம ஆயர் வாலிப பிள்ளையா? நம்ம நடுவர் வாலிப பிள்ளையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆயர் இல்லை என்றால் இந்த மக்கள் எங்கு கூடி வர முடியும்? இரு ஆய பெருமக்களையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன், நீங்க இருவருமே இந்த விழாவை நடத்துவதற்கு நம்ம ஆயர் இங்கு தூரத்தில் இருந்து வரவில்லை என்றால் சிறப்பாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். பாருங்க, ஒரு வீட்டை கட்டி காப்பது வாலிப பிள்ளையா? திருச்சபை என்பது எங்கு ஆரம்பிக்கிறது? நம் வீடுகளில் ஆரம்பிக்கிறது. நம்ம மூத்தவர்கள் பெற்றோர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் மூவரும் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்க முடியுமா? ஆலயத்துக்கு வர முடியுமா? வேதத்தை வாசிக்க முடியுமா? ஜெபம் செய்ய முடியுமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் விடாதிருப்பான் என்று நம்ம வேதம் சொல்லுகிறதே, அதை தான் நம்முடைய பெற்றோர்கள் மூத்தவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, முதியவர்கள் இருக்கின்ற இடம் அந்த திருச்சபை நம்ம அனைத்து மக்களுக்கு ஒரு பொற்காலமாக காணப்படும். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம். எத்தனை பேர் வீடு வீடாக போய் சந்திக்கிறீர்கள் வாலிப பிள்ளைகள்? ஒரு சிக்காயிட்டா வாலிப பிள்ளையா போய் முதல்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வருது. உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகும் என்று நாங்கள் வாலிபர்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோமே, எங்களை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? திருச்சபையில் மூத்தவர்கள் இல்லை என்றால் திருச்சபையே இல்லை. அவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனையின் நிமித்தமாக தான் இந்த திருச்சபை இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நடுவர் அவர்களே, உங்களுக்கே நன்றாக தெரியும், தெரியாம வந்து ஞானம் இல்லாம புத்தி இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு போலாம், இவங்களை எப்படியோ ஒரு வாரிட்டு போலான்னு நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்களா? பேதுரு எடுத்துக்கங்க. ஆண்டவர் ஏசப்பா சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், உன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வாலிப பிள்ளை பார்த்தா சொன்னாரு. பேதுரு யார் தெரியுமா? முதல் பேராயராக வந்தவர் பேதுருவே. அவர் வாலிப பிள்ளை இல்லைங்க, அவர் மூத்தவர். அதனாலதான் அவரு பேராயராக அழைக்கப்பட்டார். பல பிரச்சனைகளை சந்தித்தவர், அடி உதை வாங்கினவர், காவலில் வைக்கப்பட்டவர். இன்னைக்கு எந்த வாலிப பிள்ளை காவல்ல இருக்கீங்க? எந்த வாலிப பிள்ளை திருச்சபைக்காக நீங்கள் உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு வியாதிப்பட்டா மூத்தவர்கள் தான் கூடி ஜெபிக்கத நான் பார்த்திருக்கிறேன். எங்க திருச்சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூத்தவர்கள் தான் பேக மாட்டின்னு போயின்னு இருப்போம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது இந்த மூத்தவர்களே என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். சூப்பராக இருந்த எங்களை சுமாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. நாங்க என்னைக்கும் சூப்பர் தான். முதியவர்களை நீங்க அனாவசியமா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதும், இந்த திருச்சபையில் இந்த கட்டடம் இடிந்து இருக்கிறது, இதை எப்படி போய் டொனேஷன் வாங்கி இந்த சண்டே ஸ்கூல்ல கட்டுவது? மூத்தவர்களால் மாற்ற முடியும். செக்ரட்டரி ட்ரெஷரர் இருக்கிறாங்க சர்ச்சில், அவங்க நான் வாலிப பிள்ளைங்களா?
கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களா? சின்ன பிள்ளைங்களை எடுத்து வந்து வச்சு அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அனுபவப்பட வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அப்படின்னு தான் ஆலயம் விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். பெரியவர்கள் இருக்கிற இடம் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறதே, அப்பேற்பட்டவர்களை நீங்கள் நினைப்பது தவறில்லையா? ஆகையினால எங்களால் தான் இந்த சர்ச்சை இருக்கு, எங்களால் தான் திருச்சபை இயங்குது. மாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்களை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். முதியவர்கள் இல்லை என்றால் திருச்சபை வளர முடியாது. ஆபிரகாமே மூத்தவர். எந்த வாலிப பிள்ளையாவது கூப்பிட்டு, எப்பா என்னுடைய மகனுக்கு இந்த வாலிப பிள்ளை வந்து எனக்கு உதவி செய்யறார் பத்தியா, அவருக்கு நான் ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். என்னை இன்னும் தூக்கி பிடிக்கிறாங்க, என்னை நிமிர வைக்கிறார்கள். இன்னும் நீங்க தாராளமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. முதியவர்களிடம் மாத்திரம்தான் அந்த தைரியம் இருக்கும், எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திருச்சபை இன்னும் விருத்தி அடைய வேண்டும், எல்லை விரிதாக்க வேண்டும் என்று முதியவர்கள் மாத்திரம்தான் ஆலோசனை கொடுக்க முடியுமே ஒழிய வாலிபர்களால் ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆபிரகாம் பாருங்க, இந்த வாலிப பிள்ளைங்க தான் எல்லாம் நாங்க விசுவாசத்தை கூடி ஜெபிச்சோம், எங்களுக்கு இது நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆபிரகாம் என்ன வாலிபரா? தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு இந்த மாதிரி வாலிப பிள்ளைங்களை அனுப்புனாரு. அந்த மாதிரி வாலிப பிள்ளைங்களை அடிச்சு தோத்துவாங்க. யாரா நீ? ஓடு, என் பொண்ணை பார்க்க வந்துட்டியா நீ யார் நீ? ஆனா ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கிறார். ஊழியர்களிலே மூத்தவன் யார் என்று பார்த்து தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ள வேண்டுமே என்று மூத்த மகனை பார்த்து ஊழியக்காரரை அனுப்புகிறார். அப்ப அந்த ஆலோசனை, அந்த விசுவாசம் யாரிடம் இருக்கிறது? மூத்தவர்களிடம் மாத்திரம் நாம் இருக்கும். நம் நடுவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக மூத்தவர் 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 தான் வெற்றி என்று தீர்ப்பை சொல்வார் என்று முடித்து நன்றி கூறுகிறேன். காவியமாய் நிற்கும் கதிராலயத்தில் கன்வென்ஷன் என்றாலும், கல்லறை என்றாலும், கிறிஸ்துமஸ் என்றாலும், கீத பவனி என்றாலும் இளைஞராய் கூடி இயேசுவில் கனிந்தோடி ஆடி பாடி ஓடி சில நேரம் போராடி கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டாலும் பொறுப்பாய் நெருப்பாய் விழிப்பாய் என்றும் சிறப்பாய் ஒளிரும் தாளாண்மை இளைஞர்களின் தலைசால் மாண்புடன் அவையை வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, நாம் எதற்காக இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த வார விழா, எதற்காக இந்த பட்டிமன்றம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நடுவர் அவர்களே, 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று தன் திருச்சபை நிர்வாகத்தின் சீர்கேட்டை பார்த்து ஒரு இளைஞன் கொதித்து எழுகிறான். அவன் அன்று ஒரு புரட்சி செய்கிறான். அவன் அன்று செய்யும் புரட்சி வரலாற்று புரட்சி ஆகிறது. நடுவர்களே, அப்பேற்பட்ட வரலாற்று புரட்சியை போற்றும் வண்ணமாகவும் அந்த புரட்சியை நினைவு கூறும் வண்ணமாகவும் இந்த வார விழா இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வார விழாவிலே நடந்து கொண்டிருக்கும் பட்டிமன்றத்திலே இங்கு நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, அன்று அந்த வாலிபன் செய்த புரட்சியின் விளைவாகத்தான் இன்று தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை என்ற திருச்சபை ஒன்று உருவாயிற்று. அப்பேற்பட்ட திருச்சபையில் இருந்தால் நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, இன்று இந்த வார விழா நமது சபைக்குரிய முயற்சியாலும் செயலரின் முயற்சியாலும் இங்கு சீர்மிகு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வார விழாவிற்கு வித்திட்டவர்கள் யார்? இந்த வார விழாவை தொடங்கியவர்கள் யார்? நடுவர் அவர்களே, இந்த வார விழாவிற்கு வித்திட்டவர்கள் இந்த திருச்சபையின் இளைஞர் இயக்கத்தினர். நடுவர் அவர்களே, அதற்கு சாட்சியாக இங்கு நமது செயலரும் இருக்கிறார்கள். எப்போதெல்லாம் திருச்சபையில் வெற்றி பாதைக்கு செல்கிறதோ, வளர்ச்சி பாதைக்கு செல்கிறதோ, அப்போதெல்லாம் அதற்கு அடிப்படை காரணமாக கண்டிப்பாக ஒரு இளைஞன் தான் இருப்பான். நடுவர் அவர்களே, நான் இங்கு ஒரு கதையை கூற முன் வருகிறேன். காட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது. புலிக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு புலியை வாழ்வதற்காக எல்லா மிருகங்களும் அந்த கல்யாணத்துக்கு வருது.
முதல்ல குதிரை போது புலியோட பக்கத்துல போய் வாக்கு சொல்றதுக்கு பயந்துட்டு தூரமாவே நின்று வாக்கு சொல்லிட்டு வந்தது. அடுத்ததாக முதலை போகிறது நடுவர் அவர்களே, அதுவும் அருகில் செல்ல பயந்து கொண்டு தொலைவிலே நின்று வாக்கு கூறிவிட்டு வந்து விடுகிறது. அடுத்ததாக உருவத்திலே உயரத்திலே பெரிய பலத்த யானை செல்கிறது. யானையும் புலியின் அருகில் செல்ல பயந்து கொண்டு தொலைவிலே நின்று வாக்கு கூறிவிட்டு வந்து விடுகிறது. நடுவர் அவர்களே, கடைசியாக பூனை செல்கிறது. பூனை புலியின் அருகில் செல்கிறது. புலியை கட்டி அணைத்து நண்பா வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு வருகிறது. புலிக்கு மிகுந்த கோபம். அனைத்து மிருகங்களும் நம் அருகில் வர பயந்து கொண்டு தொலைவில் இருந்து நம்மை வாழ்த்தியது. இந்த பூனை மட்டும் எவ்வளவு தைரியம் என்றால் என் அருகில் வந்து வாழ்த்தும் என எண்ணத்தோடு அந்த பூனையை பார்த்து கேட்டது, அடே பூனை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என் அருகில் வந்து வாழ்த்தி இருப்பாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பூனை புலியை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னது, அடே பைத்தியக்காரா, திருமணத்திற்கு முன்பு நானும் உன்னை போன்ற ஒரு புலிதாண்டா என்று. நடுவர் அவர்களே, திருச்சபையை பொறுத்தவரை இளைஞர்களாய் இருக்கும் வரை அனைவரும் புலிகளாகத்தான் இருக்கிறார்கள். வயது ஆக முதியவர்கள் ஆன பிறகு அவர்கள் பூனையாகி விடுகிறார்கள். நடுவர் அவர்களே, நான் அவர்களுடைய வயதை குறைவாக கூறவில்லை. வயது ஆக ஆக அவர்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடுகிறது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் சர்ச்சுக்கு வரணும்னு முடிவு பண்ணனா, என்னால காலையில 7:30 மணிக்கு எழுந்து என் கையில பைபிள் எடுத்துட்டு பைக்கை எடுத்துட்டு என்னால திருச்சபைக்கு வர முடியும். நடுவர் அவர்களே, இங்கு உட்கார்ந்து இருக்கும் முதியவர்களால் அப்படி வர முடியுமா? நடுவர் அவர்களே, இங்கு உட்கார்ந்து இருக்கும் முதியவர்களால் நான் வருவது போல் திருச்சபைக்கு வர முடியுமா? தங்களுடைய கணவன், குழந்தைகள், அப்பா, அம்மா, மாமியார், மாமனார் தன்னை சுற்றி இருக்கும் அனைவரின் தேவையும் நிறைவேற்றி விட்டுதான் நடுவர் அவர்களே ஒரு முதியவர்களால் திருச்சபைக்கு வர முடியும். தான் திருச்சபைக்கு வருவதற்கே இத்தனை தடைகளை வைத்துக் கொண்டு திருச்சபையின் வளர்ச்சிக்கு தங்களால் விட்டிட முடியும் எப்படி என்று இந்த முதியவர்கள் நினைக்கிறார்கள் என்று எனக்கு உண்மையாக புரியவில்லை. நடுவர் அவர்களே, ஒரு கருத்தை நான் இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். புலியாலும் ஓட முடியும், பூனையாலும் ஓட முடியும். ஒரு காலம் புலியின் வேகத்திற்கு பூனையால் ஓட முடியாது. நடுவர் அவர்களே, ஆங்கிலத்திலே அழகான ஒரு வரி ஒன்று உள்ளது. We cannot always build the future for the youth, but we can build the youth for the future. நடுவர் அவர்களே, நீங்கள் இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டாம். நீங்கள் இளைஞர்களை உருவாக்குங்கள். நல்ல எதிர்காலத்தை அந்த எதிர்காலத்தை இளைஞர் உருவாக்குவார். பாண்டூர் திருச்சபையை மட்டுமல்ல இளைஞர் நடுவர் அவர்களே, தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையை வளர்ச்சி பாதையில், சீர்திருத்த பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்றால் அது ஒரு இளைஞனால் தான் முடியும். நடுவர்களே, இன்று முதியவர்களின் கையில் இருக்கும் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை வளர்ச்சி பாதையில் செல்கிறதா அல்லது வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும் என்று கூறி நான் அரசியல் பேச விரும்பவில்லை என்று கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நாங்கள் இந்த திருச்சபையின் வாலிபர்கள் 4 ஆண்டுகளாக பில்லர்ஸ் ஆஃப் பாண்டூர் என்ற வாலிப ஜபக்குழுவை நடத்தி கொண்டு வருகிறோம். சுமார் ஒரு 20-25 வாலிபர்கள் சேர்ந்து இந்த ஜபக்குழுவை நடத்தி கொண்டு வருகிறோம். நடுவர் அவர்களே, 4 ஆண்டுகள் கழிந்து விட்டது. எங்களுடைய ஜபக்குழுவிலே தலைவர் என்றும் செயலர் என்றும் பொருளர் என்றும் எந்த பதவிகளும் கிடையாது. எங்களை போன்ற திறப்பின் வாசல் ஜபக்குழு என்ற ஜபக்குழுவும் இருக்கிறது. அதிலும் தலைவர், செயலர் என்ற எந்த பதவிகளும் கிடையாது. நடுவர் அவர்களே, இந்த 2 ஜபக்குழுக்களிலும் ஏன் தெரியுங்களா பதவின்னு எதுவுமே இல்லை. காரணம், 2 ஜபக்குழுவிலும் நடத்துவது வாலிபர்கள். வாலிபர்கள் ஒரு காலம் தங்களுடைய பெயரின் புகழ்ச்சிக்காகவோ தங்களுடைய பெயரை எங்காவது பதிப்பதற்காகவோ இந்த திருச்சபைக்கு வரவில்லை. வாலிபர்கள் அனைவரும் இந்த திருச்சபைக்கு வருவதற்கான காரணம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக என்று என் கருத்தை நான் இங்கு ஆணித்தரமாக கூறுகிறேன். நடுவர் அவர்களே, இன்று முதியவர்களின் கையில் இருக்கும் தமிழ் சுவிசேஷ திருச்சபை எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது? உயரப்போவது வளர்ச்சி என நினைத்துக் கொண்டு அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, நான் இன்னொரு காரியத்தை பெருமையாக கூறிக்கொள்கிறேன். இந்த 2 ஆண்டுகளாக கொரோனா என்னும் பெருந்தொற்று நோய் வந்து நம் அனைவரையும் எவ்வளவு பாதித்தது என நம் அனைவருக்கும் தெரியும். பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நம்மை நிம்மதியாக ஒரு சுவிசேஷத்தை கூட கேட்க விடாமல் ஆக்கிய காலம் அது. நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் இருக்கும் இந்த தசுலுதியில், நூற்றுக்கணக்கான இளைஞர் இயக்கங்கள் இருக்கும் இந்த தசுலுதியில், எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கும் கதிராலய வாலிபர்கள் தான் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை வரலாற்றிலேயே முதலாக தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை வரலாற்றிலே முதலாக ஆன்லைன் இன்டர் சர்ச் காம்படிஷன் என்ற நிகழ்வை நடத்தி வெற்றி பெற்றார்கள். நடுவர் அவர்களே,
அன்று கதிராலய வாலிபர்கள் நடத்திய அந்த நிகழ்வை பேராயர் அவர்களும் ஆலோசனை சங்க செயலர் அவர்களும் ஆலோசனை சங்க உறுப்பினர் அவர்களும் கதிராலயத்தை வாழ்த்தினார்கள். நடுவரவர்களே, அன்று வாழ்த்து பெற்றது வாலிபர்கள் மட்டுமல்ல நடுவரவர்களே, கதிராலயமும் தான். அன்று வாழ்த்து பெற்றது வாலிபர்கள் மட்டுமல்ல நடுவரவர்களே, கதிராலயம் தான். இதைத்தான் நாங்கள் திருச்சபையின் வளர்ச்சி பாதையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலின் சொத்து என பெயர் எடுத்து வந்த பாண்டு இன்று ஆன்மீகத்தின் வித்து என பெயர் எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கும் இளைஞர்கள் நாங்கள். எங்களுக்கு தேவைப்படும் பாதை அந்த பாதை தான். அந்த வளர்ச்சி பாதையிலே செல்லதான் இங்கு இளைஞர்களாக நாங்கள் கூடியிருக்கிறோம். நடுவரவர்களே, ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மாணவன் தன்னுடைய தேர்விலே வெற்றி பெற வேண்டுமானால் அவன் வருடம் முழுவதும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும். மிட்டம் டெஸ்ட், ஆஃபலி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லையும் அவன் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் போற அன்னைக்கு காலையில அவன் ஜெபிச்சுட்டு போனான்னா கண்டிப்பாக அவன் அந்த தேர்வில் வெற்றி பெறுவான் நடுவர்களே. அப்படி அவன் செய்யாமல் வருடம் முழுவதும் சும்மா இருந்து விட்டு தேர்வு அன்றைக்கு மட்டும் அவன் ஜெபித்து விட்டு போனால் கண்டிப்பாக அந்த மாணவன் தேர்விலே வெற்றி பெற மாட்டான். அந்த மாணவனின் வெற்றிக்கு அவனுடைய படிப்பு எத்துணை முக்கியமோ அதை போலதான் இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு இளைஞர் சமுதாயத்தின் பங்களிப்பு அத்தனை முக்கியம் என்று கூறிக்கொள்கிறேன். அந்த மாணவனின் வெற்றிக்கு அவனுடைய ஜெபம் எவ்வளவு உதவிற்றோ அதை விட அதிகமாக இங்கு அமர்ந்திருக்கும் முதியவர்களின் ஜெபம் இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு வேண்டும். நடுவர்களே, நீங்கள் ஜெபியுங்கள். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையை சீர்திருத்த இளைஞர் சமுதாயமே எழுந்து வா என்று ஜெபியுங்கள். நாங்கள் கண்டிப்பாக எழுந்து வருவோம். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையை சீர்திருத்த பாதையில், வெற்றி பாதையில் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் என்ற நம்பிக்கை எங்கள் இருக்கிறது. கடைசியாக ஒன்றை கூறி முடிவு செய்கிறேன். இந்த தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையிலே சீர்திருத்த பாதையில், வெற்றி பாதையில் நடத்த காத்துக் கொண்டிருக்கும் எனது இளைஞர் சமுதாயத்திடம், உன்னால் இந்த திருச்சபைக்கு வளர்ச்சி இல்லை, இளைஞர்களாகிய உங்களால் இந்த திருச்சபை வளர்ச்சி பெறாது என்ற தவறான கருத்தை அவர்கள் மனதில் பதிய வைத்து ஓட காத்துக் கொண்டிருக்கும் குதிரைகளை நீங்கள் தடுத்து விடாதீர்கள். ஓட காத்துக் கொண்டிருக்கும் குதிரைகளை நீங்கள் தடுத்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் தடுப்பீர்களானால் மழையின்றி வளர்ச்சியாய் இருக்கும் வனாந்திரம் போல வளர்ச்சி இல்லாமல் இந்த திருச்சபை மாறிவிடும் என்று என் கருத்தை கூறிவிட்டு இந்த திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் இளைஞர்களே என்ற முடிவை கூறவிருக்கும் என் அன்பு நடுவர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி பெறுகிறேன். முதியவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கிறாரு. மீண்டும் வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வாலிபர்களே என்ற திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவார்கள் சொல்லி பேசி கொண்டிருந்ததான அழகான வாலிபர்களுக்காக இந்த வேளையிலே மீண்டுமாக சில காரியங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது பந்தல் தான் வாங்கி தருவார்கள், அதை போடுவது வாலிபர்கள் தான் என்று சொன்னார்கள் நம்முடைய அணி தலைவர் அவர்கள். உண்மைதான், போடத்தான் வாலிபர்கள். மற்றதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்று சொல்லி பாடுபடுகிறவர்கள் மூத்தவர்கள் தான் சொல்லி அவர்களே சொல்லிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, தையடித்துக் கொள்கிறார்கள். பெரியவர்கள் தாங்கள் வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் சொன்னார்கள். வாலிபர்கள் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மூத்தவர்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? கலர்களாக அடித்துக் கொண்டு இன்றைக்கு பாரம்பரியத்தை எல்லாவற்றையும் மீறி கொண்டிருக்கிறவர்கள் வாலிபர்கள் தானே, அதையும் அவர்களே சொல்லிவிட்டார்கள். அடுத்ததாக ஆன்மீகம் அர்ப்பணிப்பு என்று சொன்னால் அது வாலிபர்கள் தான் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மூத்தவர்கள் மட்டுமே, முதியவர்கள் மட்டுமே திருச்சபையிலே ஆன்மீகத்தையும் அர்ப்பணிப்போடு கூட செய்ததான ஊழியங்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்பதை அவர்களே அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கூடி தவறாமல் செபிப்பது கடைசியாக பேசியதான கிங்ஸ்லி அவர்கள் சொன்னார்கள், கூடியங்களுக்காக செபியுங்கள் என்று சொல்லி. அப்போது நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள் மூத்தவர்கள் தான் உங்களுக்காக செபிக்கிறவர்கள் என்று சொல்லி. ஆகவே நடுவர் அவர்களே, மூத்தவர்கள் தான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பவர்கள் என்று சொல்லி மீண்டுமாக பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இளைஞர் அணி தான் இதை துவக்கியது, இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீர்களே, இன்றைக்கு அந்த இளைஞர் அணி எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். இன்றைக்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் நிலைத்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறாமல் மாதந்தோறும் 2 தரம் நடைபெறுகிறது. இளைஞர் அணி எங்கே என்று சொல்லி கேட்கிறேன், அதற்கு மாத்திரம் பதில் கூறுங்கள். ஆகவே திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்றைக்கும் நிலைத்திருந்து செயல்படுகிறவர்கள், திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பவர்கள் மூத்தவர்களே என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி இது ஒரு குற்றச்சாட்டா
நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோமோ இல்லையோ நாங்களாக முன்வந்து செயல்படுவது எங்களுடைய குணம், மூத்தவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த தன்மை. ஆகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்பதே கிடையாது. திருச்சபைக்கு என்று சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும் முன்வந்து செயல்படுவது மூத்தவர்கள் மட்டுமே. அதையும் நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வழிகாட்டுபவர்களாக காணப்படுவது. ஒருவேளை சொன்னார்கள் அந்த அணி தலைவர் அவர்கள், கடந்த நாட்களில் லாக்டவுன் பீரியட் வந்த பொழுது திருச்சபையுடைய சர்வீசஸ் எல்லாவற்றையும் நாங்கள் FB மூலமாக, Facebook, WhatsApp, YouTube என்று சொல்லி நான் ஒன்று மட்டும் நான் கேட்கிறேன், அதையும் செய்தீர்கள். இன்னுமாய் பார்த்தால் சினிமா பாடல்கள் மற்றவைகளையும் கூட சேர்த்துதான் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தால் தெரியும், ஸ்டோரி பார்த்தால் தெரியும். ஆகவே ஆனால் மூத்தவர்கள் கண்டிப்பாக ஆலயங்களுக்குள்ளாக அந்த பக்தி வழிபாடுகளை மட்டுமே கடைபிடித்து நடந்தவர்கள் என்பது அதுக்கு நிச்சயமாக அதை மறுக்க உங்களால் முடியாதுதான். எலினா அவர்கள் சொன்னார்கள், கிழவிகள் பேச்சு கட்டுக்கதைகள் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிற ஏசாயா 40:30 வாலிபர்கள் இடறி விழுவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டது. கட்டுக்கதைகளை பேசுகிற எனக்கு நன்றாக தெரிந்த வாலிபர்கள் ஜூனியர் லிஸ்ட்ல வருவார்கள். நன்றாக கொஞ்சம் பேசிவிட்டால் போதும் கதையாக கலப்பார். நானும் நிச்சயம் என்று சொல்லி நம்பி விடுவேன். நடுவர் அவர்களே, அதுதான் நிச்சயம். கடைசியில பார்த்தா அது நடந்தே இருக்காது. இந்த ஊர்ல நடந்த மாதிரி பல கதைகளை, இந்த கட்டுக்கதைகளை பேசுகிறவர் வாலிபர்கள் தான், பெரியவர்கள் யாரும் பேசுவது கிடையாது. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற வண்ணமாக வாலிபர்கள் தான் இடறி விழுவார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது கடைசியாக பேசிய கிங்ஸ்லி அவர்கள் சொன்னார்கள், சர்ச் சர்வீசஸ் வாலிபர்கள் தான் வருகிறது. எங்க வாலிபர்கள் வரைங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன். வந்து ஆரம்பத்துல வந்து பாருங்க, அத்தனை பெரியவர்கள் தான். இவங்க ஹாயா வருவாங்க. சர்வீஸ் ஆரம்பிச்சு மெசேஜ் ஆரம்பிக்கும் பொழுது வெளியில வந்து அப்படியே கொஞ்சம் செல்போன் வச்சுட்டு, கடந்த நாட்கள் கூட ஐயா அவர்கள் அதை குறித்து கண்டித்தார்கள். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழகாக வெளியில உட்கார்ந்து சும்மா வேடிக்கை பார்ப்பதற்கு என்று சொல்லி வருகிறவர்கள் தான். உள்ளே வந்து அமருகிறவர்கள் வாலிபர்கள் எத்தனை பேரை பார்க்க முடியும்? உள்ளே வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே திருச்சபைக்கு பெரிதும் உதவியாக ஆராதனைக்கு என்று சொல்லி நான் வருகிறவர்கள் முதியவர்கள் மட்டுமே என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஜெபக்குழு செய்கிறவர்கள் நாங்கள், ஜெபக்குழுவிலே தலைவர் இல்லை, செயலர் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்களே. இன்றைக்கு திருச்சபை வளர்ச்சிக்கு நடத்துவது, அதை பொறுப்பாக செயல்படுவது அவர்கள் தானே. ஆகவே வந்து இன்றைக்கு அவர்கள் முன்னோடிகளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தானே உங்களை வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து எங்களுடைய ஜெபக்குழுக்கள், உங்களுடைய ஜெபக்குழுக்கள் எப்படி வளர்ச்சி அடைகிறது? யார் சொன்னார்கள்? முதல்ல அதை சொன்னவர்கள் பெரியவர்கள் தானே, மூத்தவர்கள் தானே. திருச்சபைக்கு உதவியா இருப்பவர்கள் மூத்தவர்கள் தானே. அது இல்லை என்று சொல்ல முடியுமா உங்களால்? அது மட்டுமல்ல, அதிகமாக சப்போர்ட் செய்கிறவர்கள் இன்றைக்கு குடும்பமாக கூட இருக்கட்டும், குடும்பத்தில் தான பெற்றோர்கள், திருச்சபையுடைய ஆயர், இந்த மாதிரி திருச்சபையின் தலைவர்கள், மூத்தவர்கள் தானே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வசனம், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக நிலையை என்று சொல்லி பிரசங்கி 12 நம்முடைய ஞானி சொல்லுகிறார். முதிர் வயதிலே சிருஷ்டிகர் நிறை என்று சொல்ல போவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் மூத்தவர்களாக கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வாலிபர்கள் இடரை விழுவதால் தான் இப்படிப்பட்ட வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே திருச்சபைக்கு என்று சொல்லி முன்னேற்ற பாதையிலே முன் வளர்ச்சிக்கு என்று சொல்லி பெரிதும் உதவுபவர்கள் மூத்தவர்களே என்று சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், முது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு முதியவர் தினந்தோறும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பார். அந்த கதையை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை வாசித்துக் கொண்டு அவரை பார்த்து ஒரு வாலிபன் எப்பொழுது பார்த்தாலும் அவர் கிண்டல் செய்து கொள்வார். என்ன தாத்தா எப்பொழுதும் படிக்கிறீங்க பெரியவரே, இதை எத்தனை தரம் படித்தீர்கள் சொல்லி, ஒரு 50 தரம் படித்திருப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னாராம், இத்தனை தரம் படித்து விட்டீர்களே, இது மனப்படம் ஏன் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது அங்கிருந்து தான கரிகள் நிறைந்ததான மூங்கில் கூடையை கொண்டு வர சொல்லி அதிலே அதை கொட்டிவிட்டு தண்ணீர் பிடித்துக் கொண்டு வா என்று சொன்ன பொழுது 2-3 தரம் தண்ணீர் பிடித்துக் கொண்டு வந்த பொழுது அப்பொழுதுதான் அந்த கூடை சுத்தமானதை குறிப்பிட்டு காண்பித்து, நிபுணமாக தினந்தோறும் உலக பிரகாரமான காரியங்களிலே உலகத்தில் வாழ்கிற நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க எப்படியாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி, நீயும் இந்த வேதத்தை வாசி என்று சொல்லி அந்த மூத்தவர் வழிகாட்டினாராம். இன்றைக்கு திருச்சபைக்கு உதவியா இருப்பவர்கள், வழிகாட்டியா இருப்பவர்கள், முன்னேற்ற பாதையில கொண்டு செல்கிறவர்கள் மூத்தவர்கள் மட்டுமே என்று சொல்லி வாலிபர்கள் இப்படியாக பரியாசம் செய்யவும் அசட்டை பண்ணவும் அதை குறித்து அறியாத ஒரு நிலைமையில இருக்கவும் மட்டுமே என்று சொல்லி இந்த வேளையிலே கூட திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்கள், மூத்தவர்களே 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 என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு அவர்கள்
உங்களை ஒரேடியாக நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாம் நாங்கள் தான். அதனால் நீங்கள் ரொம்ப வீறு கொண்டு எழுந்து அவங்களுக்கான சரியான பதிலை தலைவர் கொடுப்பார். ஆகவே தான் அந்த வாலிபர் குழு தலைவர் அவர் அந்த நேரத்தில் அதாவது எபினேசர் அவர்கள் பேசுவார். திருச்சபை என்பது ஒரு கடல் போல, அதில் படகு என்பவர்கள் முதியவர்கள், துடுப்பு என்பவர்கள் தான் இளையவர்கள். காட்சிக்கு படகு ஆடலாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, காட்சிக்கு படகு ஆடலாம், ஆனால் துடுப்பில்லாமல் படகு கரையை வந்து சேராது என்பதை மறந்துவிடக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னாங்க சகோதரி எப்சி ஐயா அம்மா அவர்கள். நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியுதா, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்சோனை பற்றி சொன்னீங்களே, சிம்சோன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அப்போ சிம்சோனை வளர்த்தவர் கெட்டவர், அப்போ ஏலி தாத்தா வளர்த்தவர் மட்டும் நல்லவர் ஆயிட்டாரா? உங்களுக்கு ஏற்றவங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரியாக எடுத்துக்கிட்டீங்க. அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காண சொன்னார். யார்? முதியவர்களையா கனவு காண சொன்னாரு? இளையவர்களை தான் கனவு காணுங்க, இந்தியா வளர்ச்சாவது உங்க கையிலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் ஆயிட்டாங்க முதியவர்களை விட. ஒரு பையன் அப்படிதான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டான். டே உங்க சார் வராரு, போய் ஒழிஞ்சுக்கிறான்னு தாத்தா சொன்னாரு. பையன் சொன்னா, தாத்தா முதல்ல நீ போய் ஒழிஞ்சுக்க, ஏன்னா நீ செத்து போயிட்டுன்னு சொல்லி தான் லீவே போட்டுக்கிறான். இன்னைக்கு முதியவர்களை விட இளையவர்கள் மிக சிறப்பாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது அந்த காலம். இன்னைக்கு எல்லாமே அவனே பார்த்து கத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அடுத்து அம்மா பேசினாங்க, தெரியுங்களா இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு. மைக்கு மறந்துட்டு போயிட்டீங்களே, முட்டி செத்து போய் 2 பேர் உட்கார்ந்தாங்க, இளைஞர்கள் தானே ஓடி வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. இதுலயே தெரியலையா ஒரு உதவி என்றால் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. சிக்கானவங்களுக்குலாம் இவங்க தான் ஜெபம் பண்றாங்களாம். உங்களை தான் தேடி இந்த கொரோனா நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாம போயிட்டீங்க. கொரோனா நேரத்தில் இந்த உலக பணியையும் கர்த்தர் பணியும் செய்தவர்கள் இளைஞர்கள் தானே, அதை மறந்துட முடியுமா? பேதுரு பெரியவரா, அதனால எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, அதனால தாங்க அவர் 3 தடவை மறுதளிச்சாரு. ஆனா அதே இளமை வயதில் இருந்ததால் தான் பவுலும் ஸ்தேவானும் கர்த்தருக்காக அடிப்பட்டாங்க. 1 குறைய 40 அடி 3 தடவை அடி வாங்குறாங்க. பேதுரு மாதிரி என்ன பண்ணல, அவர் போய் ஐயோ எனக்கு ஏசு யாருன்னே தெரியாதுன்னு ஒளிஞ்சுக்கல. அடுத்து எங்களை போல அனுபவம் இருக்கா, எங்களை போல அனுபவம் இருக்கா, எங்களை போல அனுபவம் இருக்கான்னு கேட்டீங்களேம்மா. செத்து போனாதான் செத்தவனை போல அனுபவம் வருமா? அதை பற்றி தெரிந்தாலே நமக்கு அனுபவம் வராதா? இன்னைக்கெல்லாம் பாருங்க, அக்கா சொன்னாங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்க தெரியுமா, இந்த சபையில இளைஞர் அணி இருக்கான்னு கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம சபையில இளைஞர் அணி மட்டும் தான் இல்லை, ஆனால் விசுவாசமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். விசுவாசமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இளைஞர் அணின்னு 1 இருந்திருக்கும், இன்னைக்கு வாலிப ஜெபக்குழு 4 இருக்குங்க. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அக்கா சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்க, இந்த பக்கம் பாட்டு பாடுறீங்க, அந்த பக்கம் போய் விஜய். ஆமா, இந்த காலத்து பையன் விஜய் பாட்டு பாடுறான், நீங்க என்ன பண்றீங்க, எம்ஜிஆர் பாட்டு தானே பாடுகிறீங்க அந்த காலத்துல இருந்த. அப்போ இதுக்கு அது சரியாக தான் நின்று கொண்டிருக்கிறது. நம்ம யதார்த்தமாய் சொல்லிவிடலாம். இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவென்று யதார்த்தமாய் சொல்லிவிடலாம். ஆனால் அதையும் பதார்த்தமாய் விட்டு கொட்டு நிற்பவர்கள் தான் நாங்கள். இங்க பாருங்க, அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. இங்க பாருங்க எத்தனை முதியோர்கள் எங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் பாருங்க, ஒரு நிகழ்ச்சி என்றாலே ஆலயத்திற்கு அலங்காரமாக யார் வேணா எடுத்துங்களேன். இந்த ரொம்ப நேரம் கால் வலிக்க குழந்தை கூட இங்கே நின்று வீடியோ எடுத்து உங்களை ஊரெல்லாம் காமிச்சிருக்கீங்க. இசையாய் வந்து இங்க ஒரு இளைஞர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாட்டுக்கெல்லாம் மெட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியே மழை வரும்போது உள்ள உட்காந்துன்னு தம்பி ரெடி ஆயிடுச்சாப்பான்னு எட்டி கேட்டீங்களே. ஒருத்தர்னா மலையில வந்து ஜென்ரேட்டர் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? நீங்க பேசுறதுக்கே மைக்கை நாங்க தான் ரெடி பண்ணி தர வேண்டியது இருக்குது. நீங்க சொல்லிடலாம், ஆராதனைக்கு வர்றது இல்லைங்க, ஆராதனைக்கு வர்றது உங்களுடைய பக்தி, உங்களுடைய விசுவாசத்திற்காக. உதவியா திருச்சபைக்கு என்ன செஞ்சீங்க? உதவியா நீங்க என்ன உதவிக்கரம் நீட்டி இருக்கீங்க? திருச்சபைக்கு உதவியா நீங்க என்ன தூணாய் இருந்திருக்கிறீர்கள்? ஏன்னா அது சொன்ன மாதிரி தான், நீங்களும் இளமையா இருக்கும்பொழுது தம்பி சொன்ன மாதிரி புலியா இருந்தீங்க. வயது ஆக ஆக குடும்ப பொறுப்பு கூடும் பொழுது நீங்க பூனையா மாறிட்டீங்க. நாங்க உங்களை குறை சொல்லல, நீங்க எல்லாவற்றையும் செய்தீர்கள் தான். ஆனால் உங்கள் இளமை பருவத்தில் செய்தீர்கள். இப்போ இது எங்களுக்கான டைம். நாங்க முதியவர்களா ஆகும், ஆனா நீங்க ஒரு காலமும் இளைஞர்களா மாற முடியாது. அதை ஞாபகம். நாங்க முதியவர்களா மாறுவோம், அப்ப நாங்க இளையவர்களுக்கு வழி கொடுப்போம். ஆனால் நீங்கள் ஒரு காலமும் இளையவர், நான் யூத்துன்னா சொல்லிக்கலாம், ஆனா நீங்க என்ன ஆயிட முடியாது,
யூத்தாக மாறிவிட முடியாது. இன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறான். இன்னைக்கு பலம் இல்லாதவன் கையில அம்பா இருந்தா இந்த திருச்சபை வளராதுங்க. பலவான் கையில் இருக்கின்ற அம்பா இருக்கின்ற வாலிபர்களால் தான் இந்த ஆலயம் வளர்ச்சி பெறும். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுநாதர் கூட 34 வயசு எலஜை முடிச்சிட்டாரு, 35க்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. ஏன் முதியவராய் செஞ்சிருக்கலாமே? வாலிபத்தில் தான் சுற்றி திரிவதற்கான ஆற்றலும் பலமும் இயேசுநாதருக்கே இருந்ததுங்க. சீக்கன் பால் இந்த ஊருக்கு வரும்பொழுது முதியவரா வந்திருந்தாருன்னா டேனிஷ் மன்னன் அங்க நிக்க வச்சப்போ கால் சுட்டு அங்கே செத்து சுருண்டு போயிருப்பார். அந்த உஷ்ணத்தை தாங்க வைத்தது வாலிபத்தினுடைய பேராற்றல் என்று கூறினால் அது மிகையாகாது. ஆகவே நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன வேணா சொல்லிடலாம், நீங்கள் வழி காட்டதான் முடியும். நான் தான் சொன்னேன், சொல்லுதல் யாருக்கும் எளிய. நீங்க சொல்லிட்டு போயிடலாம், இதை செய்யுங்கப்பான்னு. முட்டையிற கோழிக்கு தான் வழி தெரியுன்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து செய்யற எங்களுக்கு தாங்க வழி தெரியும். அது மாதிரி சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லுகின்ற வண்ணம் செயல். ஆகவே திருச்சபை வளர்ச்சிக்கு சொல்லிய வண்ணம் செயலாய் இருக்கின்ற இளையவர்கள் தான், இளைய வயதில் போய் படிக்கின்ற குருமார்கள் தான் இன்று சபைகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இளைய வயதில் ஊழியத்துக்கு செல்பவர்கள் தான் இன்று பெரிய ஊழியக்காரர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைய வயதில் சபைக்காக உழைத்தவர்கள் தான் நாளை பெரிய பதவியில் இருக்கிறார்கள். இளைய வயதில் பொதுநலமாயிருந்தவர்கள் முதிய வயதானவுடன் தன் பிள்ளை தன் பிண்டு சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு என்று சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே என்னதான் நீங்க முழு பூசணிக்காவை சோத்துல போட்டு மறைச்சாலும் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் இளைஞர்களுடைய பங்களிப்பு, இளைஞர்களுடைய அர்ப்பணிப்பு, இளைஞர்களுடைய செயல்பாடு என்பது திருச்சபை வளர்ச்சிக்கு எத்தகைய ஆணிவேராயிருக்கிறது என்பது அத்தனை பேருக்கு தெரியும். ஆகவே உண்மையை மனதில் பட்டதை நாங்கள் சொல்லிவிட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நிச்சயமாகவே பதிலளிப்பார். இங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற இளைஞர்கள் சாட்சி, முதியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இதை விட ஒரு விட்னஸ் நமக்கு தேவையான தேவையில்லை. நாங்கள் முதியவர்களை குறை சொல்லுகின்றவர்கள் அல்ல. ஆனால் இரண்டையும் ஒப்பிடும் பொழுது இளையவர்களுடைய உதவியின் கரம் நிச்சயமாகவே கூடியிருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே உண்மையின் உரைக்கல்லாய் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்கள் உண்மைக்கே தீர்ப்பை வழங்குவார் என வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். இரு குழுவினருமே சரியான வாதங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் நிராகரிக்கிற அந்த ஒரு நிலைப்பாடு அது திருச்சபை வளர்ச்சிக்கு அது உதவாது. அதை முக்கியமாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் முதியவர்கள் என்று நாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் சொன்ன காரியங்களை மீண்டுமாய் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சபை வளர்ச்சிக்கு மூத்தவர்கள் ஆலோசனை அல்லது பங்கேற்பு மிக முக்கியமானது. 12:12 வயது முதிர்ந்தவர்களிடத்திலே ஞானமும் வயது சென்றவர்களிடத்திலே புத்தியும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 92:13 முதல் 15 வரை மூத்தவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆகவே முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போல பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்கிறார். லேவியராகமம் 19:32 நரை திரண்டவனுக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட என்று. நீதிமொழிகள் 16:3 நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி என்று சொல்லப்பட்டது. யாத்திராகம் 7:7 படி மோசே 70 வயதும் ஆரோன் 83 வயதாக இருக்கும்போது கடவுளின் அழைப்பை பெற்றார். அதே நேரத்தில் இந்த முதியோர் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மாணிக்க கல்லுக்கு சமம் என்பதாக பழமொழிகள் சொல்கிறது. முதியோருடைய ஞானம்தான் இன்றைக்கு கடவுளை காட்டுகின்ற ஒன்றாக லூக்கா நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கும்பொழுது மிக அழகாக 2ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். சிமியோன் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த முதியோர் கடவுளை காட்டுகின்றவராய் அவர் இருக்கின்றார், கடவுளை போதிக்கின்றவராய் இருக்கின்றார். என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகின்றார். கடவுளை போற்றுகின்றவராய் இருக்கின்றார். அவர்தான் உலக மீட்பர் என்று சொல்லி போற்றுகின்றவராய் இருக்கின்றார். முதியோர் உடன்படிக்கையினுடைய
என்பதை ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லும் பொழுது 90 வயதாக இருக்கும்போது கடவுள் தம் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை ஆபிரகாமுக்குத்தான் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். முதியோர் என்று நாம் சொல்லும் பொழுது, மூத்தவள் என்று சொல்லும் பொழுது, திருச்சபை வரலாற்றிலே ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒருவர் நாள் ஒன்றுக்கு 200 மைல்கள் என்ற விதத்தில் 40 ஆண்டுகள் பயணித்து 40,000 பிரசங்கங்களை செய்தார். 10 மொழிகளிலே அவர் புலமை பெற்றார். அதே நேரத்தில் ஹட்சன் டெய்லர் என்பவர் தன்னுடைய 69வது வயது வரை இந்தோ சீனா எல்லைகளிலே தீவிரமாக பணி செய்து புதிய பணித்தளங்களை நிறுவினார். அன்னை தெரசா அவர்களை குறித்து அவர்கள் சொன்னார்கள், 87ஆம் வயது மறிக்கின்ற வரையிலே கூட அன்பு காட்டி ஒதுக்கப்பட்ட மக்களோடு தன்னுடைய திருப்பணியை செய்தார்கள். தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவரையும் தொலைநோக்கு பார்வையும் தூர காட்சியை கண்டு அடுத்த தலைமுறைக்கு அறைகூவலை முன்வைப்பவர்கள் அங்கே முதியவர்கள் என்று அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். முதுமையிலே தடுமாற்றம் இருந்தாலும் உள்ளத்தில் என்றுமே இளமையை தக்க வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் அவர்கள்தான். ஆகவே நமக்கு பாடமாகவும் முன்மாதிரியாக இருக்கின்றவர்கள் முதியவர்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நல்ல கவனிக்கும், இவைகள் உண்மைகள், இவைகள் மறுக்க முடியாத உண்மைகள். இன்றைக்கு திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே மிக பெரிய பங்காற்றுகின்றவர்கள் என்கின்ற நோக்கிலே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் என்று சொன்னால், I believe ministry to youth is not only important but essential, urgent, not fearful. அது மிக முக்கியமான ஒன்று. இளைஞர்களுக்காக திருப்பணி ஆற்றுகிறது, இளைஞர்களோடு திருப்பணி ஆற்றுவது என்பது மிக முக்கியமான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. அதே நேரத்தில் ஐ பிலீவ் மினிஸ்ட்ரி டு யூத் ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்த்தீங்கன்னு சொன்னா 5 முக்கியமான காரணங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களின் அடிப்படையில், அதாவது என்ன அந்த 5 முக்கியமான I told my top 5 reasons why the church needs youth. திருச்சபைக்கு இளைஞர்களுடைய தேவை எதற்காக என்கிற 5 காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலாவது, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்று சொல்வார்கள். உள்ளார்ந்த ஒரு மதிப்பு அல்லது அடக்கமான ஒரு மதிப்பு, உண்மையான ஒரு மதிப்பு வாலிபர்களிடத்தில் இருக்குது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Children and youth are intrinsically valuable as once made in the image of God and are visible sign of the extended mercy of God. ஆகவே அவர்கள் நம்முடைய கலாச்சாரம் இந்த இள வயதில் இருக்கின்றவர்களை அவர்களை என்ன ஒதுக்க வைக்கின்ற ஒரு கலாச்சாரம். அதாவது யூத் ஆர் ஆஃபன் ஐடலைஸ்ட், மார்ஜினலைஸ்ட் ஆர் worse yet, அதாவது வியாபார ரீதியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா their value is based on how many benefits society, இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு இளைஞர்களை கூட இன்றைக்கு இந்த சமுதாயம் நோக்கி கொண்டிருக்கிறது. But youth are not only valued because of the potential, ROA என்று சொல்வார்கள், அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆகவேதான் இன்றைக்கு நீங்க அவங்களுடைய மதிப்பு does not come from their potential, அவர்களுடைய திறமையிலிருந்து வரக்கூடிய ஒன்று மதிப்பு அல்ல. Youth have value because they are made in the image of God. அவர்களும் கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை அந்த புரிதல் நமக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக gift of passion என்று சொல்வார்கள், பேரார்வம், அதாவது பரிசு என்று சொல்வார்கள். பேரார்வம் அல்லது பரிசுன்னு சொன்னால், the youth keep the church fresh.
எப்பொழுதுமே அடிக்கடி இவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் ரொம்ப அழகாக செய்யணும். இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த திருச்சபை ஒன்று பாழடைந்த ஒன்றாக இருக்கும். முதியவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள், ஜெபிப்பார்கள். உண்மையாகவே அவர்களுடைய ஆவிக்குரிய இது இளைஞர்களுக்கு வழிகாட்டியாய் அமையக்கூடும் ஒன்று. ஆனாலும் கூட திருச்சபையானது மிக சிறப்பான முறையிலே அது புதிதாக எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா யூத்தினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் யூத் கீப் த சர்ச் ஃப்ரெஷ். They ask why and push beyond the status quo. இந்த நம்ம ஒரு சில காரியங்களை அவங்கள பின்னால் தள்ளிடும். அதனால தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க, யூத் ஆர் வயர் ஃபார் எக்ஸ். அதாவது அவங்க எல்லா காரியங்களிலும் பின்னி பிணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது பேர் ஆர்வத்தோடு கூட இருக்கக்கூடிய அவங்க எவ்வளோ ஒன்றா அவங்களை தடை பண்ணவே முடியாது. காட்டாறு போல அவர்கள் மிக சிறப்பாக கடவுளுக்காகவும் கடவுளுடைய திருப்பணிக்காகவும் திருச்சபைக்காகவும் செயலாற்றக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது they are looking for something worth dying for, knowing that therein they will find something worth living for. ரொம்ப அழகான ஒரு காரியம். அதனால் அவர்கள் எல்லா நிலையிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளைஞர்கள் அவர்கள் நாம் ஒதுக்கவே முடியாது. மூன்றாவது நாம் பார்ப்பது they are the agents of ministry. ஊழியத்துடைய முகவர்கள் அவங்க தான். இளைஞர்கள் தான் இன்றைக்கு ஊழியத்துடைய முகவர்களாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரொம்ப அழகா, யூத் ஆர் நாட் merely objects of ministry, they are rightful agents of ministry today as part of the larger generational family of God. உலகளாவிய கர்த்தருடைய குடும்பத்திலே அவர்கள் உண்மையாகவே அவர்கள் ஒரு ஊழியத்துடைய முகவர்களாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யூத் ஆர் மோர் தென் merely capable to engage the disciplinary disciple making vision of God. அதாவது ஆண்டவர் திருச்சபைக்கு தலை யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபர், 30 வயது வாலிபர். அந்த 30 வயது வாலிபர் அவர்தான் திருச்சபைக்கு தலை அப்படின்னு சொன்னால், இந்த திருச்சபைக்கு உடலாய் அங்கத்தினர்களாக இருக்கிற இளைஞர்கள் எப்பொழுதுமே அவர்கள் மிகுந்த சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவேதான் இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. அதனால யூத் ஆர் மோர் தென் merely capable to engage in the disciple making mission of God. They are critical to its completion. They are co-laborers and co-creators now. அவர்கள் நம்மோடு கூட உடன் சேர்ந்து உழைப்பவர்கள், அதே நேரத்தில் புதிய படைப்பாளிகள், நம்மோடு கூட இணைந்து படைக்கின்றவர்கள் இளைஞர்கள். அதை நாம் மறந்து விடவே கூடாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப லேர்னிங் லெபார்டரி, அவங்க கற்றல் ஆய்வகம், அவங்க தான் கற்றல் ஆய்வகம். நிறைய புது புது காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மினிஸ்ட்ரி அமங் யூத் கேன் கிவ் த சர்ச் எ ஃபர்ஸ்ட் லுக் அட் கமிங் சேஞ்சஸ். Ministry among the youth gives us opportunity to experiment how to bring the unchanging word to an ever-changing culture. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகா teaching young people in the church to grow in their relationship with the Lord prepares them to serve Christ in all they do. As a result, this nurtures the congregation and allows the church to flourish. ஆகவே இளைஞர்கள் மிக சிறப்பான முறையிலே அவர்கள் செயலாற்றுகின்றவர்கள் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒருவேளை நான் முதியவராக இருக்கின்ற காரணத்தினாலே நான் முதியவர்களுடைய அவர்கள்தான் சிறப்பான ஒரு செயலை செயலாற்றுங்கள் என்று என்னால் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால், முதியவர்களும் அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய நடத்துதல் திருச்சபைக்கு தேவை. ஆனால் அதை கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள், அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இளைஞர்கள் தான் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று அவங்க தான்
அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விகளில் what amount of attention do we give the youth and what level of devotion do the youth give to the church? 5 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லிட்டு நான் என்னுடைய தீர்ப்பை நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் நான் அதை சொல்லி கடைசியாக முத்தாய்ப்பு வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Youth ministry is vital to helping teens integrate into their larger generational community of the church. Only. Number 2, youth ministry resists the status quo, helping the church stay relevant. 3, youth ministry focuses on inviting those who are not already part of the church into the deeper narrative of God's plan. 4, youth ministry reminds the church that teens are not marginalized members of the body. அவங்க ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் ஒதுக்கக்கூடியவர்கள் அல்ல, but co-creators and conspirators in the divine work of the church. கடைசியாக youth ministry reminds the church that teens are not marginalized members of the body. Youth ministry helps the church focus on the way of Jesus, which goes beyond tradition, dogma and work. ஆகவேதான் இளைஞர்கள் தான் இன்றைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாய் ஊன்றுகோலாய் வெற்றிகரமாய் செயல்படுகின்றது என்பதை கூறி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே நல்லதொரு தீர்ப்பினை சொல்லி இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் வாலிபர்களே என்று தீர்ப்பு சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தின ஐயா அவர்களுக்கு நன்றி. அதோட வாலிபர்கள் மட்டும் இருந்தா போதாது. சபை வீட்டில் அப்பா அம்மா இருந்தாதான் பிள்ளைகளுக்கு சோறு இல்லையா? அப்பா அம்மா இருந்தாதான் பிள்ளைகளுக்கு சோறு. இப்ப மேனேஜர் அம்மா இல்லைன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அவங்க தான் தாய் தான் அந்த பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்க. அப்ப இந்த வாலிபர்கள் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லாருமே ஒண்ணு. ஐயா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. வந்து நடுவராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட ஐயா அவர்களுக்கு, அதோடு கூட இந்த 2 அணியிலும் நடுவர்களாக பட்டிமன்ற பேச்சாளர்களாக பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான நம்முடைய சபை குரு ஐயா அவர்கள், மறைந்த சாம்சன் ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லாருமே பார்க்கிறோம், ஒரு தொலைக்காட்சிக்காக இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொலைக்காட்சியினுடைய பெயர் ஜோர்டான் டிவி. இந்த ஜோர்டான் டிவி வந்து இதனுடைய தலைவராக யார் இருக்கிறார்கள், இந்த ஜோர்டான் டிவி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இந்த ஜோர்டான் டிவி வந்து நம்முடைய ஜெகராஜ் சாலமோன் அண்ணன் அவருடைய மகன் ஜாஸ்பருடைய தலைமையின் கீழாக அவருடைய பொறுப்பில் இந்த ஜோர்டான் டிவி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு கிறிஸ்தவ தொலைக்காட்சி, முழுக்க முழுக்க கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் மாத்திரமே ஒளிபரப்பாகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே கடவுள் இந்த தொலைக்காட்சியை ஆரம்பிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். ஜோர்டான் டிவி மிகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே
பேரையும் புகழையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகின்றோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தாளந்துகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த தொலைக்காட்சியில நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்க இதே போல ஒரு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது, அல்லது நீங்க நல்ல பிரசங்கிக்கிற தாளந்து இருந்தால், வரம் இருந்தால், நீங்க அதை பிரசங்கம் செய்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்படும். இப்படி அந்த தொலைக்காட்சி நம் அருகாமையில் இருக்கிறது. நாம் எங்கேயும் தேடி போக வேண்டாம். நம்ம தேடி இந்த தொலைக்காட்சி எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றது. ஆகவே இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தொலைக்காட்சியினுடைய போய் அமர்ந்து இங்கே ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிற அருமையான ஜெசிந்தாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாவம் பிள்ளை ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டான், 4:30 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்குது. இங்க அதை அரேஞ்ச் பண்ணி இது எல்லாத்தையும் செய்யற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் பாவம் நின்றுட்டு ரொம்ப கஷ்டமா ஒரு சிறப்பான வேலையை செய்து கொண்டிருக்கிற அருமையான மகளை அந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட கூட நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் கூட பங்கு பெற்றவர்கள் யாவருக்கும் நன்றி. நிறைவாக நம் மத்தியில் இருக்கின்ற மறைந்த சாம்சன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நம்மை ஆண்டவருக்குள் வழி நடத்துவார்கள். கரங்களை தட்டி ஐயா அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு கூட நாம் வாழ்த்து வரவேற்போம். எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான். நீங்கள் எல்லாரும் கை தட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சிலருக்கு வருத்தம். இது பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் என் கருத்து, நான் சபைகளாக இருந்தபோது சொல்லி முடிச்சிடறேன் ஷார்ட்டாக. திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் போட்டோம், ஸ்டேஜில் நடந்தது. அப்போ இது மாதிரி படித்தவங்களாம் கிடையாது. நம்முடைய ஆயாமார்கள் தாத்தாமார்கள் மேலே ஏற்றிப்போம். இன்னும் நானும் இருக்குது. அருள் பிரகாஷ் அவர்கள் தான் தலைமை, இது நடுவர். ஸ்டேஜில் ஒரு சண்டை ஆகிப்போச்சு. நான் வீட்டில் நடக்கிற மாதிரி வாடி உன்னை பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு வாடி ஒரே நகலாகிப்போச்சு. நானும் நடுவர் அருள் பிரகாஷம் ஓடி வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ள ஓடி வந்துட்டோம். ஸ்டேஜ்லேயே கரெக்டாக வாங்கி வாடான்னு பெரிய பேசுகிறாங்க. அப்புறம் சால்வ் ஆகி அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் அவர் நைஸாக கொடுத்துட்டு போயிட்டாரு. நடுவர் யாராவது வரணும்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குது. நீங்கள் வாலிபர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், ஊரை விட்டு போக முடியாது. ரைட், அதுக்கிட்ட ஷார்ட்டாக திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல ஒரு மாறாவிட்டால் பரவராஜுக்கு போக முடியாது. இந்த சிறு பிள்ளைகள் தான் வருங்கால திருச்சபை, அவங்களும் முக்கியம். இந்த கட்டுமான பணி நடந்து சொன்னாங்க, யாரும் தப்பாக சொல்லிட்டாங்க வெறும் பெண்கள் தான் அப்படின்னு. பெண்களும் வேலை செஞ்சாங்க. வாலிப பசங்களாம் நைட்டு 1 மணிக்கு போய் ஆற்றுல போய் மணல் அடிச்சு, நானும் கூட போயிருந்தேன். வாலிபர்கள் மணல் அடித்து கொண்டாந்து இறக்குனாங்க. பெரியவங்க வயசானவங்களாம் கல் கட்டினாங்க, சிமெண்ட்டை போட்டாங்க. எல்லா சிறு பிள்ளைங்களாம் டீலாம் கொண்டாந்து சர்வ் பண்ணாங்க. கல்லறையில் அப்படிதான் சிமெண்ட் ரோடெலாம் போட்டோம். ஒரு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவர்கள் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், டீனேஜ், முதியவர்கள், வயசானவர்கள் எல்லாரும் இருந்தால் தான் சபை வளரும். ஏன்னா இயேசு சொல்றார், பவுல் சொன்னார், நாம் எல்லாரும் ஒரே அப்பத்தில் புசிக்கிறபடியால் நாம் எல்லாரும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். திருச்சபையில் வாலிபத்தை வச்சுலாம் ஊழியம் செய்ய முடியாது. வாலிப பலம், அழகு, உணர்ச்சி வசமாக ஊழியம் செய்ய முடியாது. சிறு பிள்ளைகளும் அவசியம். இது அவுட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பேசுகிறேன். சிறு பிள்ளைகளும் அவசியம், டீனேஜும் அவசியம், யூத்தும் அவசியம், பெரியவர்களும் அவசியம், வயதானவர்கள் அவசியம். நாங்கள் இந்த பில்டிங்கெல்லாம் கட்டும்போது வயசானவங்கள சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்க பாட்டு முடியாது. வாலிபர்கள் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க, பெண்கள் வேலை செஞ்சாங்க. எல்லாரும் திருச்சபை வளர்ச்சிக்கு அவசியம் என்று சபை குருவாக சொல்கிறேன். யாரும் சோர்ந்து போகாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் வேறு, அது பட்டிமன்றம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டி என்னவென்று சொன்னால், திருச்சபை என்று சொன்னால் சிறுவர்கள், டீனேஜ், யூத், பெரியவர்கள், இன்னும் வயதானவர்கள். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்னா, இவங்களை முதியோர்களை வச்சுட்டீங்க. ஆனால் வாலிபர்கள் வந்து பேசுகிறவங்களாம் ஜபா அக்கான்னு சொன்னாங்க. அவங்க அக்கா தானே, அவங்க வாலிபர்கள் சொல்லி முதியோரை போட்டாங்க அக்காவை. ஆனால் அவங்களே சொல்லிக்கிறாங்க முதியோர்ன்ட்டு. இயேசுடைய பார்வையில் எல்லா வயதினரும், எல்லா பலம் உள்ளவர்களும் திருச்சபை வளர்ச்சிக்கு அவசியம். அப்புறம் இன்னொருத்தர் யாராவது சப்போஸ் சொன்னாங்க, ஸ்வாட்ஸ், இந்த நம்ம மிஷினரிங்கெலாம் சொல்லி இவங்களாம் வாலிபத்தில் இது வயசாகி வரல அவங்கள மிடில் ஏஜ் நல்ல வாலிபத்தில் இருக்கும்போது இங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க. ஸோ வாலிபம், நான் இங்கே பாண்டூருக்கு வரும்போது அப்போ இருந்து சிசி செக்ரட்டரி சொன்னார், ஐயோ இந்த சின்ன பையனை போய் இவ்வளோ பெரிய பாஸ்டிக்கில் போடுறீங்க, செய்ய மாட்டார் அப்படின்னு. ஆனால் கத்தடிக்கிற வேலை 8 வருஷங்கள் நாயராக இருந்தேன். ஸோ வாலிபர்கள் அவசியம். வாலிபர்கள் தீமத்து ஜெபக்குள்ள அப்போ இருந்துச்சு, துவங்கி வச்சேன்.
எல்லாம் செஞ்ச வயசானவங்க கூட இந்த ஊழியத்தை செஞ்சாங்க, கட்டுமான பணியில் இருந்தாங்க, ஜெபிச்சாங்க. ஆக பாண்டூர் கருதியாளுக்கு ஒரே ஒரு இந்த பட்டிமன்ற ஹைலைட் என்ன தெரியுமா? தம்பி சொன்னது, பாண்டூர் என்றால் அரசியல் என்பதை மாற்றி பாண்டூர் குருசேகரம் ஆவிக்குரிய குருசேகரம் என்று நாங்கள் வாலிபர்கள் மாற்றி இருக்கிறோம் சொன்னார் பாருங்க. அதுதான் சூப்பர் ஹிட்டு. அதை வச்சு தான் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஸோ இது ஆவிக்குரிய சபையாக பாண்டூர் குருசேகரம் மாறியிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த குருசேகரத்துக்காக பாடுபடுவோம், உழைப்போம். எல்லாருடைய பங்கும் திருச்சபை வளர்ச்சிக்கு அவசியம் என்று சொல்லி முடிக்கிறேன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் திருச்சபையில் தம்மை அழைக்கிறார். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபை வளர்ச்சி நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது முதியவர்கள், வயதானவர்கள், எங்களுடைய சபையில் இருந்த எத்தனையோ மூப்பர்மார்கள் வயதானவர்களாம் இங்கே உழைத்தார்கள் ராஜா. அவர்களெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் உழைக்கிறார்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பெண்களுக்கு சங்கம், ஆண்களுக்கு சங்கம், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதியும். நடுவரை ஆசீர்வதி, சபை குரு ஆசீர்வதியும், சபை சங்கத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் சபையில் வளரட்டும் ராஜா. தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையில் இந்த பாண்டூர் குருசேகரம் ஒரு சாட்சியாக எனக்கு கிருபை தந்துடணும். வாலிபர்கள் செய்கிற எல்லா ஊழியத்திலும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களை நாளைகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்களை மன்னிக்கிவிடும். எங்களை சோதனைகள் பேசிக்க பண்ணாதிரும், தீமிடி ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு முடிவிலே சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் அருமையான கதிராலை சபையினரே உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.